இன்னைக்கு 10 பாடல்களும் எப்படி 10 பாடல்கள் அப்படின்னு சொன்னா, எப்படி இறைவனை ஒரு பக்தன் அடைவது? இறைவனை பக்தனாக இறைவனை பக்தன் அடைவதில் என்னென்ன விதமாகவெல்லாம் இருக்கும்? எப்படியெல்லாம் இறைவனை அணுக வேண்டும்? இறைவனை அணுகுவதில் இருக்கக்கூடிய வெவ்வேறு இது திறம் எப்படியெல்லாம் இருக்கும்? அப்படின்னு ஒரு 10 பாடல்கள், இந்த 10 பாடல்கள அப்படி பார்க்கலாம். அந்த வரிசையில பார்க்கலாம். இப்ப முதல் 2 பாடல்ல ரொம்ப அற்புதமான விஷயமா அவரு ஒண்ணு பேசுறாரு. திருமழிசையாழ்வார். இப்போ முதல் பாடல் எப்படி அதாவது 61வது பாடல்ல எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. மதுசூதன் தன்னை தனக்கே தான் தஞ்சமா கொள்ளில். தஞ்சமா என்றால் தஞ்சமாக நமக்கே தெரியும். இப்போ மதுசூதன் தன்னை மது கைடபர் ஆகிய இரு அசுரர்கள் பிரளய காலத்துல பிரம்மா இருக்கிற வேதத்தை திருடி ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ பெருமாள் அவர்களை வென்று அந்த வேதத்தை திரும்ப கொண்டு வரார் அப்படின்னு புராண கதை. அது மதுவை அழித்தவன் என்பதால் மதுசூதனன் அப்படின்னு அவருக்கு பேரு. அப்ப மதுசூதனன்னு ஷார்ட்டா கூப்பிடுறாங்க. மதுசூதன் தன்னை மதுவாகி அசுரனை அழித்த பெருமை மிக்க அந்த நாராயணனை தனக்கே தான் தஞ்சமா கொள்ளி. தனக்கே தான், சரி இப்படி வச்சுப்போம். மதுசூதன் தன்னை தஞ்சமா கொள்ளில். அப்ப என்ன பொருள்? மதுசூதனனை நான் தஞ்சமாக கொண்டால்ங்கிற பொருள் வருது. நான்கிறது வரணுங்கிறதுனால தான் சேர்க்கிறாரு. மதுசூதன் தன்னை தான் தஞ்சமாக கொள்ளில். அப்போ மதுசூதனன் எனும் தெய்வத்தை தான்னா இதை வாசிக்கும் ஒவ்வொருவரையும் குறிக்கக்கூடியது தன்மை. அப்படி தான் மதுசூதனை தெய்வமாக கொண்டால் எப்படி தெய்வமாக? முழுக்க சரணடைந்த தெய்வமாக. அதான் தஞ்சமாக கொள்ளி. நான் போய் தஞ்சம் அடைந்து விட வேண்டும் அவனிடத்தில். தஞ்சம் அடைந்ததுன்னா என்ன? எந்த அன்கண்டிஷனல்னு அர்த்தம் தஞ்சம் அடைதல், சரணம். அதனாலதான் சரணடைதல் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல தஞ்சம்னு பேரு. சரண்ங்கிறது வடமொழி சொல், சரணம் அடைதல். அப்ப அது தமிழ்ல சொல்லும் போது தஞ்சம் அடைதல். தஞ்சம் என்றால் தனக்கென எந்த விஷயத்தையும் வைத்துக் கொள்ளாமல், தனக்கென எதுவும் இல்லாமல் நேர போய் ஒருத்தன்ட்ட இதாயிடுது. இனிமே நான் இட்லி சாப்பிடணுமா, தோசை சாப்பிடணுமா, இல்ல பட்னி கிடக்கணுமா, அதை நீதான் சொல்லணும். வேட்டி கட்டணுமா, பேண்ட் போடணுமா, சுடிதார் போட்டுக்கணுமான்னு நீதான் சொல்லணும். எல்லாமே நீதான். எனக்குன்னு ஒரு யோசனை கிடையாது. அதுக்கு பேர் தஞ்சம். தனக்கென எதுவும் இல்லாது, தாம் என்கிற எண்ணம் இல்லாது போய் தஞ்சமடைதல். இப்ப இவர் என்ன சொல்றாரு? தனக்கே தான் தஞ்சமாக கொள்ளில் அப்படின்னா, மதுசூதனன் எனும் தெய்வத்தை நான் தஞ்சமாக கொள்கிறேன். நான் போய் அடிமையானேன்னா, அடிமைப்பட்டவனுக்கு எவ்விதமான சொத்துக்களையும் வைத்துக் கொள்ளும் உரிமை இல்லை. அடிமையின் சொத்து எஜமானனின் சொத்து தான். அப்போ அடிமைப்பட்டவன் எதையுமே வைத்துக் கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னா, தன்னுடையதுன்னு ஒரு சொல்ல அடிமை சொல்லக்கூடாது. என்னுடையதுங்கிற சொல்லே அடிமைக்கு கிடையாது. ஏன்னா உனக்குதான் உரிமையே இல்லையே. யூ கெனாட் ஓன் எனிதிங். யூ மே பொசஸ். உனக்கு ஒரு வீடு இருக்கும். இந்த வீடு என் எஜமானன் கொடுத்தது, நான் இதுல இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த வீடு என்னுடையதுன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு எதுவுமே கிடையாது. நீ இந்த வயல்ல வேலை செய்யறியே, ஆமா என் எஜமானனுடைய வயல்ல நான் வேலை செய்யறேன் அப்படிதான் சொல்லணும். அப்போ உடைமைப்பட்ட ஒருவன் இருக்கும் போது அவன் உரிமையாளனான்னு கேட்டா இல்ல, அவன் உரிமையாளன் இல்ல. உரிமையாளன் இன்னொருவன். நான் உடைமையை மட்டும் அனுபவிக்கிறவன். அப்ப எனக்குன்னு எதையும் நான் வச்சிருக்க முடியாது, ஓன் பண்ண முடியாது. இந்த ஐடியா வந்துட்டா இவர் என்ன விளையாட்டு விளையாடி இருக்காரு சொல்லுலங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா திருமழிசை ஆழ்வார் நம்ம ஏற்கனவே சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் கவனமா இல்ல தாத்தா குறும்பு சிரிப்போட நம்மளை தாண்டி போயிடுவாரு. மதுசூதன் தன்னை தனக்கே தான் தஞ்சம். அதென்ன தனக்கே தான்? எங்கெல்லாம் எங்களுடைய ஆச்சாரியார் இருக்காரு, நம்ம ஸ்ரீரங்கம் முத்து ஸ்ரீனிவாசாச்சாரியார். அவர் தமிழனுடைய
இதே இருக்கு இல்லையா, வேற்றுமை உருபுகள். இந்த வேற்றுமை உருபுகள் ஒவ்வொன்றையும் சொல்லி அதுதான் நாராயணனே அப்படின்னு, அந்த ஏங்கிறதே வேற்றுமை உருபு தான். இந்த வேற்றுமை உருபுகள் வழியாக நாராயணனை சொல்லக்கூடிய ஒரு ஒண்ணு உண்டு. அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அப்போ எங்கெல்லாம் வேற்றுமை உருபு வருதோ அது எல்லாத்தையும் நான் கவனிச்சு பார்க்கிற அறிவு அவர்கிட்ட இருந்து வந்தது. அப்போ தனக்கே, அப்ப தனக்குங்கிறது ஒரு சொல். தனக்கே ஏ எனும் வேற்றுமை உருவு உள்ள வருது. அப்ப தனக்கேன்னு சொல்லும்போது அது ஒரு யுனிக்னஸ காண்பிக்கக்கூடிய சொல். சரி, தனக்கே தான் தஞ்சமாகன்னு சொல்லும்போது தஞ்சமடைந்த ஒருவனுக்கு எதையும் வைத்துக் கொள்ளும் உரிமை இல்லை, சொந்தமாக வைத்துக் கொள்ளும் உரிமை இல்லை. ஆனா இவனை நான் தஞ்சமாக அடைந்திருக்கிறேன் என்கிற உரிமையை அவன் வைத்திருக்கிறான். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, தன்னை தனக்கே தான் தஞ்சமாக கொள். மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமாக கொள்ளில். நான் எதையுமே ஓன் பண்ண மாட்டேன், ஆனா உனக்கு அடிமையாக இருக்கிறேங்கிறத ஓன் பண்ணிக்கிறேன். ஐ ஆம் யுவர் அடிமை அப்படின்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. ஐ ஓன் தட் அப்படின்னு இவன் பக்தன் சொல்லுவானாம். எதுவும் என்னுடைய இந்த பூஸ்திதி என்று வடமொழியை சொல்றது. பூஸ்திதினா இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், நிலம், வீடு, என்னெல்லாம் பேரு, புகழ், நான் செத்தேன்னா மறைஞ்சு போற எல்லாத்தையும் இந்த பூமியின் சொத்துக்கள்னு சொல்றோம். இந்த பூமியின் சொத்து எதையெல்லாம் நான் கொண்டு போக முடியாதோ அதெல்லாம் பூமியோட சொத்து. பூமியோட சொத்தை பூமியில தான் விட்டுட்டு போகணும். அப்ப இந்த பூஸ்திதி, இந்த இந்த பூமியில இருக்கக்கூடியவை இவற்றில் எதையுமே நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது, அடிமைக்கு கிடையாது. ஆனால் நான் இன்னாருடைய அடிமைன்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ், அந்த உரிமை எனக்கு இருக்கு. தனக்கே தான் தஞ்சமாக கொள்ளில். அப்ப அதைத்தான் நான் ஓன் பண்ணியிருப்பேன். உன் அடிமை என்பதை நான் சொந்தமாக வைத்திருப்பேன். மதுசூதன் தன்னை தனக்கே தான் தஞ்சமாக கொள்ளில். அப்படி கொண்டு இருக்கிற பட்சத்தில் மனகேதம் சாரா. ரொம்ப அழகா சொல்ற. கேதம் என்றால் துக்கம் என்கிற பொருள். திருநெல்வேலி பக்கத்துல இன்றைக்கும் யாராவது ஒருவர் இறந்து போய்விட்டா, நான் இப்ப இப்ப சொல்ற மாதிரி எழவு வீட்டுக்கு போயிட்டு வரேன், எழவு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க இல்லையா. திருநெல்வேலி பக்கத்துல என்ன சொல்லுவாங்க, கேதத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு கேதம் கேட்க போக வேண்டி இருந்துச்சு, இன்னொரு சில இடங்கள்ல துஷ்டி கேட்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேதம் என்று சொல்லப்படுவது துக்கம். மனக்கேதம் சாராது. இப்போ எனக்கு, நான் இன்னாருக்கு, இறைவனுக்கு, மதுசூதனனுக்கு நான் அடிமைப்பட்டவன் என்று ஒருவன் உரிமையோடு சொல்லுகிறான் என்றால், அதை மட்டுமே உரிமை கொண்டவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கு எந்த விதமான மன துன்பங்களும் வந்து சேராது. அப்படி சொல்லிட்டு அடுத்தவரி எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரே நிமிஷம். மன்னிக்கிறேன் நண்பர்கள். மதுசூதன் தன்னை தனக்கே தான் தஞ்சமாக கொள்ளில் மனக்கேதம் சாரா, எனக்கு சேராது. அடுத்த வரியில தான் அவர் ரொம்ப அருமையான ஒண்ண சொல்றாரு. ஒன்றி நின்று ஏழ் உலகை ஆணை ஓட்டினான். ஒன்றி நின்று என்றால் அனைத்தையும் ஒருங்குபடுத்தி கொண்டு, ஏழு உலகத்தையும், அதாவது ஏழு உலகத்தையும் ஒருங்குபடுத்தின என்ன அர்த்தம், எல்லாத்தோடைய கண்ட்ரோலையும் கையில் எடுத்துக்கொண்டு ஆணை நாட்டினான். தன் சொல் அங்கு நடக்கும்படி செய்தான். தன் சொல் அங்கே செயலாக மாறுவதை செய்கிறான். ஆணை ஓட்டினான். அப்படிப்பட்டவன், ஆணை ஓட்டிய அந்த தெய்வமானவன் அந்த அந்த இடத்துல ஒன்று சொல்றாரு பாருங்க. தான் இன்று ஒன்றி நின்ற திரு, சென்று ஒன்றி நின்ற திரு எனக்கே. ஏழு உலகத்தையும் தன்னுடைய ஆணைப்படி நடக்கும்படியாகச் செய்தவன் அவன். சென்று ஒன்றி நின்ற திரு எனக்கே. அவன் என்னுடைய
நெஞ்சில் வந்து தங்கியிருக்கும் செல்வமானவன் சென்று ஒன்றி நின்ற திரு. இப்போ எங்கு ஒன்றி நிற்றல்? ஒருத்த வந்து நான் வந்து உன்னைய வந்து என்னுடைய காதுல நினைச்சுக்கிட்டே இருக்கேன்பா அப்படி சொல்லுவோமா? நேத்திக்கு பூரா உன்னையதான் என் மூக்குல நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி பேசுவோமா? அப்ப நினைத்தல், ஒருத்தரை பத்தி ஒன்றி இருத்தல் என்றால் அவனை பற்றி நினைவில் இருத்தல். நினைவில் இருத்தல்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்றோம்? மனசுல நினைச்சிருந்தேன் அப்படித்தானே சொல்றோம். என் நெஞ்சில் நினைத்திருந்தேன் அப்படிதான் சொல்றோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப டிஃபரெண்டா சொல்றதா நினைச்சுக்கிட்டு உன்னையத்தாப்பா என் கிட்னில நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படி பேசுவோமா? அப்ப நினைத்திருத்தல் என்கிறாலே அது நெஞ்சை குறிப்பது. ஆகவே இங்கு சென்று ஒன்றி, சென்றுனா என்னுடைய இதயத்திற்கு சென்றுன்னு அர்த்தம். தான் இன்று சென்று ஒன்றி நின்ற திரு எனக்கே, எனக்கே அவன் ஒரு செல்வமாக எனக்குள் என் நெஞ்சிற்குள் வந்து நிறைந்து நிற்கிறான். வழக்கமா திரு யாரு? தாயார். தாயார் எங்க இருப்பா? பெருமாளின் மார்பில் சென்று இருப்பாள். பெருமாள் இப்போது திருவாக என் மார்பில் வந்து சேர்ந்திருக்கிறார். என் இதயத்தில் பெருமாள் திருவாக இருக்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். எனக்கு கிடைத்த செல்வம், திரு என்றால் செல்வம், சகல ஐஸ்வர்யமும் திரு என்கிற சொல்லில் அடங்குகிறது. ஆகவேதான் அவர் ஸ்ரீ, வடமொழியில ஸ்ரீ, தமிழ்ல திரு. ஆகவேதான் ஸ்ரீ என்கிற சொல்லே யாரை குறிக்கும்? மகாலட்சுமி தாயாரை குறிக்கும். அப்போது ஸ்ரீ எனது நெஞ்சில் வந்து நிலைத்திருப்பது, அதாவது எனது நெஞ்சில் வந்து அனைத்துமான செல்வமாக வந்து அவன் நிலைத்து நிற்கிறான், அவனே தான் வரான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ முதல் வரியில சொன்னது என்ன? அவனை எனக்கு, நான் அவனிடம் தஞ்சமடைந்து நான் அவனுக்கு உரியவன் என்கிற உணர்வை நான் எனக்கு சொந்தமாக வைத்திருந்தால் என் மனதில் துன்பங்கள் வந்து சேராது. அப்படிப்பட்ட தெய்வம் அப்படி இருக்கும்போது எனது மனதை அவனுக்கு அர்ப்பணித்து விட்ட, எல்லாவற்றையும் அவனுக்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு அந்த தெய்வம் வந்து எனது நெஞ்சில் தங்கி என்னுடைய செல்வமாக மாறும். எப்படி? எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், கொடுத்தா என்ன கிடைக்கும்? இப்ப யோசிச்சு பாருங்க. எனக்கு பெரும் செல்வமாக அவன் கிடைத்தான்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? தனக்கே தான் தஞ்சமாக கொள்ளில்ங்கிறாரு. நான் போய் அவன்கிட்ட அடிமையானேன்றாரு. அடிமைக்கு எப்படியா செல்வம் வரும்? அடிமைக்கு செல்வம், எஜமானனுக்கு தான் அடிமை செல்வம். அடிமைக்கு எஜமானன் செல்வமா? இல்ல. அப்ப எப்படி இந்த சொல் வருது? இங்கதான் அது வழக்கமான நம்ம ஊர்ல இருக்கிற ஆண்டான் அடிமைத்தனம் கிடையாது இது. அடிமை என்ன சொல்றான்? உன்னையே எனது நெஞ்சில் தஞ்சமாக கொண்டேன், உன்கிட்டயே வந்து நான் சரண்டர் ஆயிட்டேன்ப்பா, எனக்கு எதுவும் இல்லை அப்படி ஆயிட்டேன். சரி, இப்ப அடிமை இப்படி செஞ்சுட்டான். எஜமானன் பதிலுக்கு ஒரு அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. எஜமானன் என்ன சொல்றான்? அப்படியாப்பா நீ என்கிட்ட வந்துட்டியா, நான் உனது நெஞ்சுக்குள்ள வந்துடுறேன். இது எஜமானனுடைய ரியாக்ஷன். சரி, எஜமானன் ரியாக்ட் பண்ணி அவன் நெஞ்சுக்குள்ள வந்துட்டார். வந்த உடனே என்னாச்சு? அடிமைக்கு என்ன கிடைச்சது? அடிமை சொல்றான், உலகில் இருக்கும் எல்லா செல்வமும் எனக்கு கிடைத்தது, எனக்கு கிடைத்த பெருஞ்செல்வமாக அவன் என் நெஞ்சிற்குள் வந்து அமர்ந்தான். இவன் எப்பேற்பட்ட சாமர்த்தியமான அடிமை பாருங்க. எல்லாத்தையும் கொடுக்கிற மாதிரி கொடுத்து உலகத்துல இருக்கிற எல்லா பெருஞ்செல்வத்தையும் இவனே அடைந்து விட்டான். அதுதான் அந்த வார்த்தை, ஒன்றி நின்ற திரு. அவன் வந்து என் நெஞ்சில நிக்கிறான், அப்படி வந்து என் நெஞ்சில் சேர்ந்து விட்டான். அப்போ அடிமைப்பட்டவரை அவ்வளவு பெரிய செல்வந்தனாக, பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரனாக ஆக்கக்கூடிய எஜமானனாக நாராயணன் விளங்குகிறான். அப்படி இருக்கும்போது மனதில் எப்படி துன்பம் வந்து சேரும்? மதுசூதன் தன்னை தனக்கேதான் தஞ்சமாக கொள்ளி மனக்கேதம் சாராது. அவன் வந்து ஏழு உலகை ஆணை ஓட்டினான், தான் இன்று ஒன்றி சாரி மாத்திக்கணும், ஒன்றி நின்று ஏழு உலகை ஆணை ஓட்டினான், தான் இன்று சென்று ஒன்றி நின்ற திரு எனக்கே. எனக்கே பாருங்க, தனக்கே தஞ்சமாக கொண்டவன் எனக்கே திரு அப்படின்னு சொல்றான். அந்த ரெண்டு அந்த வேற்றுமை உருபு ஏகாரம் போடுறாரா, அந்த ரெண்டு ஏகாரத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எனக்கே திரு, தனக்கே தான் தஞ்சம். அப்போ தஞ்சமானவன், அடிமைப்பட்டவன் எனக்கே திருன்னு சொல்றான். தனக்கே தான் தஞ்சம், எனக்கே தான் திரு, தனக்கே எல்லாவற்றையும் அவனுக்கே அடிமையானேன்
தனக்கேன அவனை தவிர யாரும் இல்லைன்னு அர்த்தம். தனக்கே தான் தஞ்சமானேன். தனக்கேனா இறைவனை குறிக்கிறது, நாராயணனை குறிக்கிறது. நாராயணன் தனக்கே, மதுசூதனன் தனக்கே தான் அடிமையானேன். அவனுக்குத்தான் அடிமையானேன். அதனால் எல்லா பெருஞ்செல்வங்களையும் பெற்றேன். அடிமைப்பட்டவன் ஏழ்மையில் இருப்பான்னு எல்லாரும் இந்த பூமியில சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இறைவனிடத்தில் அடிமைப்பட்டவன் பெருஞ்செல்வம் உடையவனாக இருக்கிறான். அடுத்த பாட்டுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். அதுதான் திருமழிசை ஆழ்வார். எங்க இருந்தியா இந்த ஆளுக்கு இவ்வளவு இது வந்துச்சு? அவனை நினைச்ச, அவனை அவனை அவன்கிட்ட சரண்டரான உடனே நாராயணன் நெஞ்சில வந்த உடனே உனக்கு எல்லா செல்வமும் கிடைச்சிருச்சு. அப்பேற்பட்ட பெரிய ஆளாய அந்த நாராயணன், அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற அந்த நாராயணன், எப்படி நாராயணனுக்கு இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு அது வேற ஒண்ணும் இல்ல சார், அந்த ஆள்கிட்ட தான் போய் தாயார தங்கியிருக்கா. தாயார் போய் சேர்ந்ததுனாலதான் இந்த ஆளுக்கு இவ்வளவு பெரிய பெருமை. திரு நின்ற பக்கம் திரவிது, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீசூத்திரத்துல சொன்ன மாதிரி தாயார் வந்ததுனாலதான் இவனுக்கே அந்த பரதெய்வம்ங்கிற பெருமை வந்தது. அதனாலதான் தாயார் சொன்னா அவன் தட்டமாட்டான். தாயார் சொல்லிட்டா நோ அப்ஜெக்ஷன். இவர் தான் சாங்ஷனிங் அத்தாரிட்டி, இவர் கையெழுத்து தான் செல்லும். ஆனா அம்மா கண்ணை காட்டினாதான் ஐயா கையெழுத்து போடுவார். அப்படி ஒரு இடம். அதுதான் அந்த திரு நின்ற பக்கம் திறவிது. திறவு என்றால் இந்த இடத்துல அந்த திறன், பரம்பொருளாக விளங்கும் திறன் எப்படி வந்தது இவருக்கு? தாயார் வந்ததுனால வந்தது. அதனாலதான் பெருமாள் சேர்த்தின்னு வைணவர்கள் அப்படி கொண்டாடுவாங்க. தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து நிற்கும் கோலத்திற்கு பெயர் சேர்த்தின்னு பேரு. இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கோலத்தை பார்ப்பதற்கு வைணவர்கள் அவ்வளவு கணக்கிடுவாங்க. அவ்வளவு சேர்த்தி பார்த்துடணும். இன்னைக்கு நீ கோயிலுக்கு போனியா, இன்னைக்கு போயிட்டு வந்தியா, நீ சேர்த்தி இல்லையா, நீ பார்க்கணுமே, அதுக்கு தரிசனம் இது சேவிச்சிட்டியா, இன்னைக்கு சேர்த்தி, இப்படி நீங்க பார்க்க முடியாது. சேர்த்திங்கிறது அவ்வளவு விசேஷம். காரணம் என்ன? திருநின்ற பக்கம் திறகுது. அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு அவரு. திரு நின்ற பக்கம். அவ நின்ற பக்கம்னா என்ன? அவ பார்க்கடலை கடையும் போது தோன்றியவள், அமுதத்தோடு தோன்றியவள். அவளே அமுதம். அப்போ கையில மாலையோட அந்த அந்த தாயார் வரா, தனக்கு ஏற்றவனை தேர்ந்தெடுக்கணும்னு. எல்லா வரிசையில நின்று இப்படி கழுத்தை நீட்டுறாங்க. வெள்ளாடு வேலிக்கு அப்புறத்துல இருந்து பயிரை சாப்பிடுறதுக்கு கழுத்தை நீட்டுற மாதிரி நீட்டுறாங்க எல்லாரும். இவ யாரையுமே பொருட்படுத்தல. தள்ளி போனா கண்ணங்கரையல்னு ஒரு உருவம், பெரிய உருவம், அறக்கண்ணை மூடி மல்லாக்கப்படுத்துருக்கு. இங்க எல்லாம் இவ அழகுக்காக வரிசையில நிக்குது. ஒரு உருவம் மட்டும் இதை கண்டுக்காம கண்ணங்கரையல்னு ஒரு ஓரத்துல படுத்திருக்கு. இவன் தான்டா நம்ம ஆளு அப்படின்னு இவன் நேரம் அவன் பக்கத்துல போய் மாலையை போட்டு அவன் கிட்ட நின்றுட்டான். அதுதான் திருநின்ற பக்கம். அவ போய் நின்ன பக்கம் யார் பக்கத்துல நின்னா? நாராயணன் பக்கத்துல இருந்தா. ஆகவே நாராயணனுக்கு அது வந்துச்சு. அவர் சொல்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பிரமாதமான வார்த்தை. இதை பத்தி நிறைய உரைகள் சொல்லிக்கிட்டே போலாம். திருநின்ற பக்கம் திறவிது என்று அவ்வளவு கரெக்டா அவர் சொல்றாரு. அவர் சொல்ற இந்த பாட்டை கொண்டு குட்டி வாசா இப்படிதான் சொல்லணும். திரு இருந்த மார்பில், அந்த வார்த்தையை பாருங்க, திரு இருந்த மார்பில். அததான் இங்க சென்று ஒன்றி நின்ற திருன்னு முடிச்ச இடத்துல இப்படி ஆரம்பிக்கணும். திரு இருந்த மார்பில். தாயார் இருந்தனா இந்த இடத்துல இருக்கிற, எப்போதும் இருந்தன்னு அர்த்தம், இருக்கிறன்னு அர்த்தம். திரு இருந்த மார்பில், திரு நிலைத்து நிற்கும் தன்னுடைய மார்பில். யார் மார்பில்? ஸ்ரீதரன் மார்பில். திரு இருந்த ஸ்ரீதரன் மார்பில். ஸ்ரீதரன் திரும்ப ஒரு தடவை அழுத்துறாரு. எத்தனை திரு போடுறாரு அவருக்கு திருப்தி ஆகல. வடமொழியில இருக்கிற ஸ்ரீயை தூக்கி போடு. ஸ்ரீதரன். ஸ்ரீனா என்ன? தாயார். தரன் தாங்கியவன், தாயாரை தாங்கி இருப்பவன். ஆகவேதான் அவன் ஸ்ரீதரன். திரு இருந்த மார்பில் ஸ்ரீதரன் தன் வண்டு உலவு தன் துளாய் தார் தன்னை சூடி தரித்து. திரு இருக்கக்கூடிய அந்த மார்பில் திருவை தாங்கியவனாகிய நாராயணன் ஸ்ரீதரன் வண்டு உலாவக்கூடிய அந்த குளிர்ந்த துளசி மாலையை சூடி தரித்து. எப்படி வசிக்கணும்? திரு இருந்த மார்பில் தரித்துன்னா அதை வாசிக்கணும். தரித்து என்றால் சூடுதலுக்கும் தரித்தலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சூடுதல்லாம் வைக்கிறது. தரித்தல் அப்படின்னா அதை உடம்பின் ஒரு அங்கம் போல அப்படி வச்சுக்கிறது. தரித்தான். அதனாலதான் மனதில் தரித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்ல உண்டு. மனதில் தரித்தல்னா அது மனதோடு பொருந்தி போகும்படி செய்வது. சூடுதல் அப்படின்னா பூச்சூடுதல். பூவை சூடுவேன்.
எவ்வளவு நேரம் சூடுவேன்? அது வாடின வரைக்கும் சூடுவேன் சார். வாடின உடனே எடுத்து போட்டுருவேன் சார். ஆனா தரித்தல் என்பது அப்படி ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது. அதுதான் தரித்தல் என்பது ரெண்டையும் சொல்றாரு. மாலையாக அந்த துளசி மாலையை அணிந்து அவளை மனதிலே தரித்து அப்படி பொருள் எடுக்கணும். அப்படிப்பட்டவன் இருந்த மார்பில் ஸ்ரீதரன் தன் வண்டு உலவு தந்துளாய் தார்தன்னை சூடி தரித்து திருநின்ற பக்கம் திறவுது என்று ஓரார். அப்படி தாயார் இருக்கிற மார்புலதான் அவன் துளசி மாலையை அணிந்து கொண்டு நிற்கிறானா. துளசி மாலை அணிந்து நிற்கும் மார்பு அந்த அழகு தாயாரை சேர்ந்தது. அப்படி இருக்கக்கூடிய அழகு அந்த தாயார் இருக்கிற பக்கத்தில் தான் பரதெய்வமாக அவனை ஆக்கும் திறன் சென்று சேர்கிறது என்று ஓரார், என்று தியானிக்காதவர்கள், என்று நினைக்காதவர்கள். ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஓர்தல் என்றால் நினைத்தல், தியானித்தல்ங்கிற பொருள். ஓரார் என்று நினைக்காதவர்கள் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர். கருநின்ற திரும்ப திரும்ப பிறக்க போகிற. இப்போ திரு நின்றவன் யாரு? நின்ற திரு இந்திர பாட்டுல எடுங்க. திரு நின்ற அப்படின்னு எடுங்க. திரு நின்றவன் யாரு? செல்வத்தில் நிற்பவன். எங்க நிக்கிறான்? இதுல வைகுண்டத்துல நிக்கிறான். இறைவனின் திருவடிகளில் நிற்பவன் திரு நின்றவன். பூமியில் மீளும் மீளும் பிறக்கும் கருமம் உடையவன் கரு நின்றவன். திரு நின்றவன் இறைவனின் திருவடிகளை அடைகிறான். கரு நின்றவன் பூமியில் மறுபடி பிறவிகளை அடைகிறான். ஆகவே அவர் என்ன வார்த்தை சொல்றாரு? திரு நின்ற பக்கம் நீ நிக்கலையா, கரு நின்ற கல்லாதவனா மாறுவ. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. திருநின்ற பக்கம் கருநின்ற கல்லார். திருநின்ற பக்கம் ஓரார் கருநின்ற கல்லார். நீ எப்படி கொண்டு கூட்டி பொருள் எடுத்தாலும் அருமையான சொல்ல விடும். அப்ப கருநின்ற கல்லார், அப்ப கல்லாதவர். எதை கல்லாதவர்? திருநின்ற பக்கம் திறவுது என்று கல்லாதவர். திருநின்ற பக்கம் திறவுது என்று தியானிக்காதவர்கள், அதை யோசிக்காதவங்க. அந்த சொல்ல ஓரார், திருநின்ற பக்கம் திறவுது என்று ஓரார், திருநின்ற பக்கம் திறவுது என்று கல்லார் கருநின்றவர்களாக ஆவார்கள். மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பார்கள். ஏனென்றால் முக்தி தரும் தெய்வத்தை வணங்கல்ல. அப்ப முக்தி கிடைக்காது, பிறவிதான் கிடைக்கும். மீண்டும் மீண்டும் பிறப்பார்கள். இப்படி பிறக்கிறது மட்டுமின்றி அவங்களுக்கு தோணுனபடி எல்லாம் பிறருக்கு ஐடியாவை கொடுப்பாங்க. இவர் தெய்வம் இல்லப்பா, வேற தெய்வம் இருக்கு, இப்படி தெய்வம் இருக்கு, அப்படி தெய்வம் இருக்கு, அங்க வாங்க இங்க வாங்க என்று உரைப்பர். அப்போ அவங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்றத கேட்டவன் என்னவான்? அவனும் கருநின்ற கல்லாராய் மாறுவான். அதான் கருநின்ற கல்லாருக்கு உரைப்பர். விவரம் தெரியாதவன் இன்னொருத்தனுக்கு விவரத்தை சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அவன் சொல்றவனும் கருநின்றவனா ஆக போறான், அவன் உரைப்பதை கேட்டவனும் கருநின்றவனாக ஆகப் போகிறான். இருவருமே கல்லாதவர்கள். அதுதான் சொல்றாரு. திரு இருந்த மார்பில் ஸ்ரீதரன் தன் வண்டு உலவு தந்துளாய் தார்தன்னை சூடித்தரித்து திருநின்ற பக்கம் திறவுது என்று ஓரார் கருநின்ற கல்லார்க்கு உரைப்பர். அதைத்தான் அவன் பெரிய போதனையை இன்னொருத்தனுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. தாயார் எங்க இருக்கிறாளோ அது எவ்வளவு பெரிய சொல் பாருங்க. தாயார் எங்க இருக்கிறாளோ அந்த பக்கம் தாயார் திறம். திறவிது எது? திறம். திரு நின்ற பக்கம் திறவிது. அவ நிக்கிற இடம் தான் இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, கலெக்டருடைய வீடு அப்படின்னா இப்ப மத்த எல்லா ஆபீசர்ஸ்க்கும் குவார்டர்ஸ் உண்டு. குவார்டர்ஸ் என்றால் தங்கும் இடம். சார் இவர் எங்க போயிட்டாரு, கிளர்க் எங்க போயிட்டாரு, அவர் குவார்டர்ஸுக்கு போயிட்டாரு சார், நாளைக்கு தான் வருவாரு, அப்படிதானே சொல்றாங்க. கலெக்டர் குவார்டர்ஸுக்கு போயிருக்காருன்னு எப்போது சொல்லியிருக்காங்களா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் வீட்டுக்கு என்ன பேரு? கேம்ப் ஆபீஸ். கலெக்டர் வீடு தான் அது, குடும்பம் எல்லாம் இருக்கும், அவர் அங்கதான் இருப்பாரு. ஆனா கேம்ப் ஆபீஸ். ஏன்? கலெக்டர் என்பவர் 24 மணி நேரமும் ஆட்சி பணியில் இருப்பவர்னு அர்த்தம். அவருக்கு ஆபீஸ் அவர்ஸ், ஹவுஸ், வீட்டு இதுன்னு கிடையாது. அவர் வீட்லயுமே எப்போதும் 2 கிளர்க் இருப்பாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வெள்ளக்காரங்காலத்துல இருந்து உருவாக்கின நடைமுறை அது. வீட்லயும் 2 ஆபீசர்ஸ் எப்போதும் இருப்பாங்க. அவருக்கு சாட்டர்டே சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிலாம் கிடையாது. ஹி இஸ் அ கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ், த ஸ்டேட் ஆபீசர் ஃபார் 24/7. 24 மணி நேரமும் 7 நாட்களும் வாரத்துல எல்லா நாளும் அவர் பணியில் இருக்கக்கூடியவர். ஆகவே அவர் வீட்டுல போய் இருக்கும்போது கேம்ப்ல தங்கி இருக்காராம்.
முகாமில் தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்ப் ஆபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கலெக்டர் ஆபீஸ் எது? கலெக்டர் எங்க இருக்காரோ அதான் ஆபீஸ். அவர் வீட்டுல இருந்தா அது கேம்ப் ஆபீஸ். அவர் இந்த நிர்வாக கட்டிடத்துக்கு வந்தா அது கலெக்டர் ஆபீஸ். அவர் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷன் போனாருன்னா அது கேம்ப் ஆபீஸ். கலெக்டர் இருக்கிற இடம் கலெக்டர் ஆபீஸ். தாயார் இருக்கிற இடம் முக்தி தரும் இடம். தாயார் போய் நாராயணன்ட்ட இருக்கா, நாராயணன் முக்தி தரும் தெய்வமா ஆயிட்டான். அதனாலதான் அந்த வார்த்தை திருநின்ற பக்கம் திறவுது. தாயாரை மிக உயர்த்தியாக சொல்லக்கூடிய பாடல். இதை குறித்து வேதத்திலிருந்து பல இடங்கள்லயும் விவரங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டே போலாம். அடுத்ததுல பழையபடி நாராயணனுக்கு வந்துட்டார். தாரா கணப்போர் விரித்து உரைத்த வெம் நாகத்து உன்னை. தாரா என்றால் தாரகை, நட்சத்திரங்கள். வடமொழி சொல் தாரான்னா நட்சத்திரம்னு அர்த்தம். கண என்றால் மண்டலம். கண அப்படின்னா மண்டலம். நட்சத்திர மண்டலம் அதாவது நட்சத்திரங்களினுடைய தொகுப்பு. அவை எப்படியெல்லாம் மூவ் ஆகும்? நட்சத்திரம் மூவ் ஆகாது. பூமியின் சுழற்சி தான் நட்சத்திரங்களின் மூவ்மெண்டாக சொல்லப்படுகிறது. தாராகண போர், மேல இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் எப்படியெல்லாம் நகழ்கின்றன, அவற்றினுடைய மூமெண்ட், அவற்றினுடைய போக்கு, அதையெல்லாம் விவரித்து, போர்னா அந்த போக்கு, அதனுடைய சஞ்சாரம், நட்சத்திர கூட்டங்களின் சஞ்சாரத்தை விரித்து உரைத்த, அவன் தான் விரித்து உரைக்கிறான். அதாவது ஜோதிஷம். ஜோதிஷம்னா அந்த காலத்துல விண்மீன்களின் கோள்களின் நகர்வு, விண்மீன்களின் நகர்வு தான் ஜோதிஷம். அப்படி விரித்து உரைத்தவன். அதாவது வேதத்திற்கு அங்கங்களாக விளங்கக்கூடிய 6, அதில் இதுவும் ஒண்ணு. அந்த அங்கத்தில் ஒன்றான ஜோதிஷத்தை சொன்னவனும் இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவன் எதுல இருக்கான்? வெம் நாகத்து உன்னை, வெம் நாகமாகிய ஆதிசேஷனில் இருக்கும் உன்னை. இதுக்கு பயங்கர குழப்பமாயிருக்காங்க. இறைவனை நாகம் என்று சொல்லிவிட்டார், நாகத்து உனை, நாகமாகிய உன்னைன்னு சொல்லிட்டார். அப்படி இல்லை. நாகம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? வெம் நாகம் உனை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அது என்ன வெம் நாகத்து உன்னை, வெம் நாகத்தில் இருக்கிற உன்னைன்னு பொருள். அதுக்கு வெம் நாகம் கடும் விஷமுடைய நாகமாகிய இதுல ஆதிசேடனில் இருக்கிற, பள்ளி கொண்டிருக்கிற உன்னை தெரித்து. தெரித்து என்றால் 2 பொருள் இருக்கு. தரித்துங்கிறது தான் தெரித்துன்னு வந்ததுன்னு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு தெரிந்து. தெரிந்து என்றால் பார்த்து அனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ணின்னு அர்த்தம். தெரிந்து, தெரிந்தெடுத்தல், அதான் தேர்ந்தெடுத்தல் வருது. தெரிந்தெடுத்தல் தான் தேர்ந்தெடுத்தல். தேர்ந்துங்கிறதுக்கு அடிப்படையான சொல் தெரிந்து எடுத்தல், அதான் தேர்ந்து எடுத்தல். அப்போ தெரிந்து என்றால் தேர்ந்து, நான் செலக்ட் பண்ணி எல்லாவற்றையும் பார்த்தேன். எது சரியான தெய்வம், எது உண்மையான தெய்வம் அப்படின்னு ஒவ்வொன்னையா பார்த்து கரெக்டா அவனை கண்டுபிடிச்சான்ப்பா. தேர்ந்துங்கிறது தான் தெரிந்துன்னு வருதுன்னு இன்னொரு விளக்கம் இருக்கு. எனக்கு அது பொருத்தமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு அடுத்த வரிசை அப்படி அமையுது பாருங்க. வானில் இருக்கும் நட்சத்திர மண்டலங்களின் போக்கையெல்லாம் சொல்லக்கூடிய உன்னை. எதுக்கு இதை சொல்றாரு? அந்த நட்சத்திர மண்டலங்களின் போக்கு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப ராஜகோபாலன் சொல்ல முடியுமா? இல்லை சார், அந்த சூப்பர் நோவா அப்படியே இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்ல ஒரு 4 டிகிரி மூவ் ஆகும் பாருங்க, நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை சொல்ற ஒருத்தன் இருக்கான்னா அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் அதை நிர்வகிப்பவன். அது மூவ் ஆகணுமா வேணாமா, நிக்கணுமா, வேற டைரக்ஷனுக்கு போகணுமா, இது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் தான் அதை சொல்றான். அப்போ இந்த மொத்த அண்ட சராசரங்களின் இயக்கங்களையும் தெரிந்த ஒருவன் அதை சொல்லுகிறான். அப்படி சொல்லுகிற ஒருவனும் அவனை தேர்ந்தெடுத்து, அப்படிப்பட்டவன் இல்லையா தெய்வம், எல்லாத்தையும் அறிஞ்சவன் இல்ல தெய்வம். அப்ப அவனை தெரிந்து அதை எழுதினேன், எழுதி வாசித்தும். பிறர் நான் எழுதினேன், எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதினேன், பிறர் எழுதி வச்சதை வாசித்தேன், பிறர் சொல்வதை கேட்டும் வணங்கி வழிபட்டும் என்னெல்லாம் செய்திருக்கிறார் பாரு. அப்போ இதுக்கு இறைவனை வணங்குவதற்கு என்னென்ன விதங்களில் வணங்கலாம்னு கேட்டா பல இது நமக்கே தெரியல. ஸ்மரணம், அந்த இது பூஜை, தியானம், அப்புறம் இது கானம். அதாவது அவன் பெயரை சொல்லி வணங்கலாம், அவன் புகழை பாடி வணங்கலாம்,
அவன் புகழை எழுதி வணங்கலாம். அது எதுவுமே இல்லையா, வெறுமன அவனை வணங்கி வழிபடலாம். ஓம் நமோ நாராயணன் கையை கூப்பினாலே போதும். மத்தகத்திடை கைகளை கூப்பின்னு பெரியாழ்வார் சொல்லுவாரு. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்யா, கை ரெண்டையும் தலைக்கு மேல தூக்கி வச்சு நான் நாராயணான்னு சொல்லி அதுவே போதும், அவன் வந்து உன்னைய கூட்டு போவாங்கிறாரு. அப்ப வணங்கி வழிபட்டும், பூக்களால் அர்ச்சித்தும், பூஜனைகள் செய்தும், இத்தனை விதங்கள்ல வழிபாடு செய்யலாம். இது எல்லாத்தையும் நான் செஞ்சேங்கிறாரு. ஏன்? தெரிந்து. அதான் அந்த தெரித்துன்னு வருது. தேர்ந்தெடுத்து நீயே தெய்வம் என உணர்ந்து உன் புகழை எழுதி, உன் புகழை வாசித்து, உன் புகழை கேட்டு, உன்னை வணங்கி, உன்னை வழிபட்டு, உன்னை பூசித்து போது போக்கினேன். பொழுது போக்கினேன். பொழுதுதான் இங்க போதுன்னு வருது. பொழுதை போக்கினேன். என்ன பொழுது? ஏன் இப்படி பொழுத போக்கிட்டு இருக்க? யோகி, நான் போக வேண்டிய இடம், டெஸ்டினேஷன் வைகுண்டம், பரமபதம். பரமபதம் போறதுக்கு எனக்கு இன்னும் டைம் வரல. கன்ஃபார்ம் ஆகல டிக்கெட். அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். புக் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கேன். இப்போ காத்துட்டு இருக்கிற டைம் வரைக்கும் என்ன செய்யணும்? பொழுது போக வேண்டாமா? அதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். பிறவி என்பதே தாண்ட வேண்டிய ஒன்று. தாண்டுவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பொழுது போகணும்ல. ஆகவே இந்த வார்த்தை பொழுது போக்கினேன். பொழுதுதான் போது. பொழுதை போக்கினேன். எப்படி பொழுதை போக்கினேன்? உன்னை தெரிந்து, உன் புகழை எழுதி, உன் புகழை வாசித்து, உன் புகழை கேட்டு, உன்னை வணங்கி வழிபட்டு, உன்னை பூசித்து பொழுதை போக்கினேன். ஆகவே தரித்திருந்தேன். தரித்திருத்தல்னா என்ன? அது ரொம்ப அருமையான பொருள். 2 பொருள் இருக்கு. தரித்திருத்தல்னா மனதில் அப்படியே அவனை வச்சு பூசின மாதிரி வச்சிருக்கிறது தரித்திருத்தல். நெஞ்சில் தரித்தேன் அப்படின்னா நெஞ்சில பதிச்சுட்டேன் அப்படியே அவனை. ஆகவே நீ தரித்திருந்தேன், உன்னை நெஞ்சில் பதித்து இருந்தேன். இன்னொரு தரித்திருந்தல் என்பதற்கு காத்திருத்தல்னு பொருள் உண்டு. இதையெல்லாம் செய்து பொழுதை போக்கி உன்னையே மனதில் பதித்து காத்திருந்தேன். ஆகவே காத்திருந்தேன். இவ்வாறாக காத்திருந்தேன்னு பொருள். அப்போ ஒரு பக்தன் என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இறைவனை தேர்ந்தெடு, அவன் புகழை பாடு, அவன் புகழை கேளு, அவன் புகழை எழுது, அவனை எந்த நேரமும் தியானி, வணங்கி வழிபடு, அவனை பூஜனை செய். இப்படியாக பொழுதை போக்கு. அவனை எப்போதும் மனதில் விடாமல் மனதில் நினைத்து காத்து கொண்டே இரு. அதான் பக்தன் செய்ய வேண்டியது. அடுத்த பாடல்ல இன்னும் தெளிவா சொல்றாரு. பொன் மகர காதானை. திருநெல்வேலியிலிருந்து இதுக்கு திருச்செந்தூர் போனீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டம் தாண்டி, திருக்கோளூர் தாண்டி கொஞ்ச தூரத்திலேயே மகர நெடுங்குழை காதர் என்று அழைக்கப்படும் தென் திருப்பேரைங்கிற ஊர் வரும். தென் திருப்பேரையில இருக்கிற பெருமாள் வந்து மகர நெடுங்குழை காதர். மகரம் என்றால் மீன், நெடுங்குழை. நெடுங்குழை எப்படி இருக்கும்? காதிலிருந்து தோலை வந்து தொடும். அதான் நெடுங்குழை. இப்ப மகர குழை, மகர குண்டலம் அப்படின்னா மீன் வடிவ குண்டலம் இப்படி தொங்கிட்டு இருக்கும், ஆடும். மகர குழை இப்படி காதுல இருந்து மீன் வடிவத்துல ஒரு தோடு இருக்கும். மகர நெடுங்குழை நீள தோடு. இப்ப இந்த இப்ப நிறைய இந்த பொண்ணுங்க, சின்ன வயசு பொண்ணுங்க, சினிமா நடிகைகள்லாம் போடுறாங்க இல்லையா, காதுல மாட்டினா தோல் வரைக்கும் வர்றது. அதையெல்லாம் எங்கால அப்பவே ஃபேஷன் ஐகான். மகர நெடுங்குழை காதுல ஆரம்பிச்சு தோல் வரைக்கும் இருக்கும். காதிலிருந்து தோல் வரைக்கும் அப்படி வளைஞ்சு இருக்கும். பார்த்தாலே தெரியும். அந்த பெயரால் தான் அந்த அந்த ஆபரணத்தால் அவருக்கு பெயர் மகர நெடுங்குழை காதன். இங்க அதைத்தான் சொல்றாரு. பொன் மகர காதானை, தங்கத்தில் மகரக்குழை அணிந்த காது உடையவனை, ஆதி பெருமானை. அப்ப மகர நெடுங்குழை அணிந்தவன் ஏன் சொல்றாரு? அது அர்ச்சாரூபம். ஏன்னா பொன் மகரம் என்பது மனிதன் கண்டுபிடிச்சது. இந்த தோடு, இந்த கிரீடம், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? மனிதன் கண்டுபிடிச்சது. மனிதன் உருவாக்கியது. அதை அணிந்து கொண்டு ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்குன்னா, தெய்வம் வந்து தோடு அணியறதுக்கு ஆசைப்பட்டுதான் வந்து உட்கார்ந்துருக்கா? இல்ல. மனிதர்களாகிய நாம் நம்மால் அனைத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் விரிந்திருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்கறதுக்குரிய கண்ணு நமக்கு இல்ல. அகக்கண் நமக்கு இல்ல. அப்ப புறக்கண்ணால் எப்படி பார்க்க முடியும்? என் புறக்கண்ணால் பார்க்க முடிந்த வடிவத்திற்கு இறைவனை நான் கொண்டு வந்தேன். இறைவன் சரின்னு ஒத்துக்கிட்டான். ரைட்டுப்பா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வரான்ப்பா. உனக்கு இப்ப என்னை எப்படி பார்க்கணும்? மனிதனாக பார்க்கணும். ஆமாங்க, என்ன இருந்தாலும் கடவுள்.
மனிதனிலேயே அழகு மிகுந்த மனிதனா நீங்க வந்து நில்லுங்க முன்னாடி. அவ்வளவுதானப்பா, அப்படியே வந்து நிக்கிறேன். அப்ப அவன் அப்படி அழகா வந்து நிக்கிறான். அப்ப அவனுக்கு நீங்க குண்டலம் போட்டு பார்க்கிறது என்ன, அவனுக்கு கிரீடம் அணிவித்து பார்ப்பது, பட்டாடை உடுத்தி பார்ப்பது, அவனுக்கு நீங்க மயில் பீலி உடுத்தி பார்ப்பது, அவனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்து அனுபவிப்பது, அவனுக்கு நீங்க அமுது படைப்பது, அவனுக்கு நீங்க நீராட்டுவது, அவனுக்கு நீங்க தூபங்கள் இதெல்லாம் இறைவன் வந்து இதுக்குதான் காத்திருக்கானா? நான் குளிப்பாட்டலாம் இறைவன் அழுக்கா இருப்பானா? நான் உணவு கொடுக்கலன்னா இறைவன் பட்னியா இருப்பானா? அவன் தான் அனைவருக்கும் உணவளிப்பவன். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, மனிதனுக்காக தெய்வம் தன்னை அவ்வாறாக ஒப்பு கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறது. நீ இப்படித்தான் எனக்கு நன்றி சொல்ல முடியும், நீ இப்படித்தான் என்னை வணங்க முடியும்னு நினைக்கிறனா, அப்படியே செஞ்சுக்கோ, நான் வந்து உட்காந்துக்கிறேன். நீ இப்ப எதுல உட்கார சொல்ற? இந்த உருவத்துல உட்கார சொல்றியா? இந்த வரேன், அந்த உருவத்திலே உட்காந்துக்கிறேன், நீ செய்ப்பா, உன் உன் திருப்திக்கு நீ செய், உன் மகிழ்ச்சி, உனக்கு மகிழ்ச்சியா இருக்கா செய்யறது? ஆமா, உனக்கு செய்யறது எனக்கு மகிழ்ச்சி, செய், நான் வந்து உட்காந்துக்கிறேன். அவ்வளவுதான் இறைவன். அப்படியாக அவன் வந்து அமர்ந்து கொள்ளுகிறான். அப்போ அதை சொல்வதற்குத்தான் இந்த வார்த்தையை போடுறாரு. பொன் மகர காதா, காது என்பது ஒரு அங்கம், ஒரு உடல் உறுப்பு. பொன் மகரம் என்பது அதில் வைக்கப்படக்கூடிய ஒரு செயற்கையான பொருள். தானாக உருவாகி வரக்கூடிய ஒரு பொருள் காது. யாரும் காதை செய்ய முடியாதே, பிறக்கும் போதே காது இருக்குல்ல, தானா வளருது இல்லையா? யாராவது ஒருத்தர் காதை செஞ்சு வச்சுக்க முடியுமா? சார் எனக்கு இந்த மாதிரி காது இருந்தா பிடிக்கல, யானை மாதிரி காது இருந்தா நல்லா இருக்கும் சார், அப்படி சரி பண்ணிக்க முடியுமா? அப்ப காது தானா வருது. இந்த காதை அழகுபடுத்துவதற்கு மேல ஒண்ணு செய்யறோம், அது தோடு அணியிறோம். அப்ப இத மாதிரி இருப்பது பூராவுமே இயற்கையாக உடல் உருவாகி அந்த உடலுக்கு மேலும் அழகூட்ட நாம ஒரு பொருளை செஞ்சு இந்த மனிதன் வச்சிருக்கான். அப்போ அத அப்படிப்பட்ட வடிவமாக இறைவனுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கோம். அதான் அர்ச்சாரூபம்னு சொல்றது. அர்ச்சித்தல் என்றால் இப்படி விதவிதமா செய்து மகிழ்வது, அந்த உருவத்திற்கு செய்து மகிழ்வது. அப்ப அந்த உருவம் இறைவன் தான். நாராயணனுக்குத்தான் நம்ம ஆடை அணிவிக்கிறோம், நாராயணனுக்குத்தான் நாம வந்து அந்த இதை செய்யறோம்னு சொல்லி நம்ம நம்பணும். அதுதான் சரி. அப்ப அந்த அச்சாரூபமாக இருப்பவன் சொல்றதுக்கு தான் திருமணிச்சியாழ்வார் இந்த சொல்ல போடுறாரு, பொன்மகர காதானை. ஆனா அவன் அப்படி வெறும் உருவமா இருக்கிறவன் நினைச்சியா? இல்ல, ஆதி பெருமான் அவன். இந்த உலகில் இருக்கும் அனைத்தும் எதிலிருந்து தோன்றியதுன்னு கேட்டா அவனிடமிருந்து தோன்றியது. அவன்தான் அனைத்திற்கும் முதலானவன், அனைத்திற்கும் ஆதி. ஆதினா தொடக்க புள்ளி. எல்லாம் அந்த உலகத்துல எங்கிருந்து தொடங்குதோ அந்த புள்ளி. அதுதான் என் முன்னாடி தங்க குண்டலத்துக்கு காதை காமிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறதே, அதுதான் இந்த உலகம் மொத்தத்திற்கும் துவக்க புள்ளி. அடுத்து சொல்ல பாருங்க. அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த வரிசை ரொம்ப அருமையான வரிசை. அச்சாரூபமாக உன்முன் நிற்கிறான், இவனே அனைத்திற்கும் முதலென விளங்குபவன். ஆகவே நீ இடையில வந்து இடையில போறவன் யாரு? நானு. யோசிச்சு பாருங்க, ராஜகோபாலன் யாரு? ஆதியிலிருந்து இருப்பவனா? இதையெல்லாம் சொல்றதுனால இதையெல்லாம் உணர்ந்து முதல்ல இருந்து பார்த்தவனா? இல்ல, நான் வந்துட்டு போறவன். அப்போ முதல்ல இருந்து இருக்கிறவன் தலைவனா, பாதியில வந்துட்டு பாதியில போறவன் தலைவனா? அப்ப நான் யார தலைவனா ஏத்துக்கணும்? ஆதிநாதனை, ஆதி பெருமானை, பொன்மகர காதாக என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவனை எனக்கு தலைவனாக, அதான் நாதனை. நாதனை தான் மீட்டருக்காக ஒரு கூடுதல் விகாரம். நாதானை, எனது தலைவனை. சரி, நீ அவனை தலைவனா ஏத்துக்கிற. தலைவன் எப்படி? ஏதாவது ஒரு நல்ல மூடுல இருந்தா ஏத்துப்பாரு, கொஞ்சம் கோபமா இருந்தா அடிச்சு துரத்தி விட்டுருவாரா? யோ, என் தலைவன் நல்லவன், ஆதியிலிருந்து இருக்கக்கூடியவன், அப்படியே பார்க்கறதுக்கு பொன் மகர குண்டலங்களோடு மிகுந்த அழகும் இதுவுமா விளங்கக்கூடியவன், நம்ம எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். இவையெல்லாம் இருப்பதனாலேயே அவன் அகந்தை கொண்டவனோ அல்லது அதன் இதையெல்லாம் வைத்திருக்கக்கூடிய தான்கிற கர்வமுடையவனோ கிடையாது. ரொம்ப நல்லவன். அந்த வார்த்தை அடுத்து, நல்லானை. நல்லவன், நாதன், ஆதியானவன், நம் முன்பு கண் முன்பு உட்கார்ந்திருப்பவன், உருவமெடுத்து நம் கண்முன் அமர்ந்திருப்பவன். யார் யாது? நாரணனை. அப்படி வரிசை வைக்கிறார். பொன்மகர காதானை, ஆதி பெருமானை, நாதானை, நல்லானை, நாரணனை. எப்படி வராரு பாருங்க வரிசை. அப்பேற்பட்ட நாரணனை
நம் ஏழ் பிறப்பு அறுக்கும் சொல்லானை. எப்படி எப்படி அந்த வார்த்தையை கவனிங்க. ஏழ் பிறப்பு அப்படிங்கிறது நம்ம செய்த கருமங்களின் வினை. இந்த இந்த பிறவியில் நாம சேர்த்து வச்சிருக்கிறத அனுபவிக்கிறதுக்கே இன்னும் 7 பிறவி எடுக்கணும். அப்ப 2வது பிறவி எடுத்து செஞ்சதை அனுபவிக்க இன்னும் 7 எடுக்கணும். அப்ப பிறவி எப்படி கூடிக்கிட்டே போகுது பாருங்க. ஒரு பிறவியின் பாவத்தை தீர்க்க 7 பிறவி எடுக்க வேண்டும். அப்ப 2வது பிறவி எடுக்கும் போதே இன்னும் 7 பிறவிக்கு சேர்த்துடுறேன். இப்போ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ல பெரிய எக்ஸ்போனன்ஷியல்ல போகுது நம்ம பிறவி கணக்கு. இவர் என்ன சொல்றாரு? அந்த 7 பிறவி துன்பங்களையும் நீக்கக்கூடியவன். நம் 7 பிறப்பு அறுக்கும் சொல்லானை. அப்ப சொல்லான் என்றால் என்ன? அந்த சொல்லுக்கு உரியவனைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. நமது 7 பிறப்பையும் அறுக்கும் சொல்லுக்கு உரியவன். எது அந்த சொல்? அவன் பெயர் தான், அவன் நாமம் தான் அந்த சொல். நம் 7 பிறப்பு அறுக்கும் சொல்லுக்கு உரியவனை. நாராயணா என்று சொன்னால் அந்த சொல்லுக்கு உரியவன் அவன். அப்ப அந்த சொல்லை சொல்வதன் மூலம் நாம் 7 பிறவிக்கும் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். அந்த சொல் நம்மை அறுக்கிறது. இந்த உலக கட்டுகளில் இருந்து நம்மை அறுக்கிறது. நம் 7 பிறப்பு அறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. அதை என்ன செய்யணும்? சூது என்றால் இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், அதுதான் தகுந்த ஒன்றுன்னு அர்த்தம். அப்படி சொல்வதுதான் மிகச் சரியானது, பொருத்தமானது. போதான இட்டு இறைஞ்சி ஏத்துமினோ. அவன் என்ன செய்ய? போதான அப்படின்னா போது ஆன, பூவானவற்றை, பூ ஆனவற்றை. போதுன்னா பூ. பூ என்றால் என்ன பொருள்? பூன்னு இருக்கிற எதை வேணாலும் இட்டு அவனை வணங்குங்க, அவன் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்றான். இன்ன பூதான் இடணும், இது எடுக்க அப்படிலாம் இல்லை. பூவான எதையும், அதான் போதான இட்டு. ஏதோ ஒரு பூன்னு நீ எதை நினைக்கிறியோ அதை கொண்டு போய் இட்டு. அதனாலதான் பகவத்கீதை அவன் சொல்றான், ஒரு இலை, ஒரு பூ, ஒரு துளி நீர், அதை நீ என்னை நினைச்சு கொடு, போதும், நான் ஏத்துக்குவேங்கிறான். நம்ம நினைப்பு தான் முக்கியம். அதுதான் அவர் பூவான ஒன்றை இட்டு அப்படின்னு அர்த்தம். பூ என்ற எதையும் இட்டு, போதான இட்டு இறைஞ்சி அவனை ஏத்துங்கள், வணங்குங்கள் அப்படின்ற. அடுத்த பாட்டு இன்னும் சுவாரஸ்யமான பாட்டு. சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன். சூதுனா பொருத்தமானதுன்னு பார்த்தோம். எது எனக்கு பொருத்தமானதுன்னு என் நெஞ்சத்துல நினைச்சேன். எது? அந்த வார்த்தையை பாருங்க. மாது ஆய மாலவனை. மாது ஆய மாலவன் என்றால் 2 பொருள். மாதுன்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு. மாது ஆய மாலவன், மாலவன் என்றால் நம்மை மயக்கக்கூடியவன் அர்த்தம். மாது அழகு மிக கொண்டு நம்மை மயக்கக்கூடியவன். மாது ஆய மாலவன், அது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? மாது வடிவெடுத்து அனைவரையும் மயங்கச் செய்தவன், அதாவது மோகினி அவதாரம். பார்க்கடல் கடையும் போது அசுரர்கள் இத அமுதத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல தேவர்கள் இவற்றை அழுத உடனே இவர் ஒரு பேரழகு பெண்ணின் வடிவெடுத்து அசுரர்கள்ட்ட போய் தன் அழகினால் அவர்களை மயக்கி அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அமுத கலசத்தை வாங்கி தேவர்களுக்கு கொடுத்துடுறாரு. அப்ப இந்த வார்த்தையை கவனிங்க. மாது ஆய மாலவனை, மோகினி அவதாரமாக எடுத்து அனைவரையும் மயக்கியவனை, மாதவனை. சொல்மாலை யாதானும் வல்லவா சிந்தித்திருப்பேற்கு. வார்த்தை பாருங்க. சொல் மாலை யாதானும், அதாவது அவனுக்கு சொல்லால் மாலை அணிவிக்கணும்னு சொல்லி வல்லவா சிந்தித்து, வல்லவானா மிக உறுதியோடு சிந்தித்திருக்கிறேன். வல்லவானா ரொம்ப மிகுந்த மன உறுதியோடு அப்படி உட்கார்ந்து ஒரு கமிட்டடா உட்கார்ந்து நான் அவனுக்கு யோசிக்கிறேன். அவனுக்கு சொல்லால் மாலையிட்டு விட வேண்டும் என்று நினைத்து. யாருக்கு? மாது ஆய மாலவனை, மாதவனை சொல் மாலை யாதானும் வல்லவா சிந்தித்து. சிந்தனையே அவனுக்கு சொல்லால் மாலை அணிவிக்கணும்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறவனுக்கு வைகுந்தத்து இடமில்லையோ சொல்லி. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற எனக்காய வைகுந்தத்துல இடம் இல்லைன்றீங்க? சொல்லுங்க பாப்போம். சூதாவது என் நெஞ்சத்து எண்ணினேன். எனக்கு எது பொருத்தமா இருக்கும்னு என் நெஞ்சத்துல எண்ணினேன், நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? மாதுவாய மாலவனை, மாதவனை சொல்மாலை யாதானும் அல்லவா சிந்தித்திருப்பேன். இறைவனை பத்தியே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நானு. அவனுக்கு ஒண்ணு செய்யணும்னு உறுதியாக நினைத்துக் கொண்டிருக்க வல்லவா சிந்தித்திருப்பேன். அந்த வார்த்தையை பாருங்க.
வல்லவா என்றால் மிகுந்த மன உறுதியுடன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற எனக்கு வைகுந்தத்துல இடம் கிடையாதா? பொருத்தமானதை நினைச்சிட்டு இருக்கேன்யா, எப்படியா இடம் இல்லாம போகும்? அதுதான் அப்படி கேட்கிறேன். எனக்கு இடம் இல்லைன்றீங்க அப்படின்னு அவர் உறுதியா அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு உறுதியா இடம் உண்டியா அங்க? ஏன்னா என் நெஞ்சத்துக்கு பொருத்தமானதை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். பக்தனுக்கு இருக்க வேண்டிய உறுதி அது. அடுத்த பாடல் இன்னும் பிரமாதம். பண்டு, பண்டு என்றால் முன்பு, படனாக அணை நெடிய மால்கு, மால்குதான் மார்க்குன்னு வருது. படநாகம் விரிந்த படமெடுத்து நிற்கும் நாகத்தை பள்ளியணையாக கொண்ட நெடிய உருவம் படைத்த மால். பண்டு படனாக அணை நெடிய மால்கு, அப்பேற்பட்ட மாலுக்கு இடமாவது இன்றெல்லாம் இடமாவது என் நெஞ்சம். அப்பா முன்னாடி ஏன்னா அவன் பார்க்கடல்ல இந்த பாம்பு மேல படுத்திருந்தான்னு வேணா சொல்லிக்கங்கப்பா. இன்றெல்லாம் இன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எங்க இருக்கான்? என் நெஞ்சத்துலதான் இருக்கான். இன்றெல்லாம் இடமாவது என் நெஞ்சம். பண்டு படனாக நெடியமால். முன்னாடி வேணா அவரு அதெல்லாம் பழைய கதைப்பா. பார்க்கடல்ல இருக்காங்கிறதெல்லாம் பழைய கதை. நீ வேணா போய் பாரு, அங்கெல்லாம் இருக்க மாட்டான். எங்க சார் போயிட்டாரு? இந்த என் நெஞ்சத்துல வந்து இருக்கான். இடமாவது என் நெஞ்சம் இன்றெல்லாம், இன்றைக்கெல்லாம் என் நெஞ்சத்துலதான் இருக்கான். எவ்வளவு தைரியமா சொல்றாரு. மதிசூடி தன்னோடு அயனை, மதிசூடி தன்னோடு கமா அயனை. மதிசூடியவன் யாரு? சந்திரசேகரன் என்கிற வடமொழி சொல் தான் மதிசூடின்னு தமிழ்ல வருது. பிறை நிலவை சூடிய பெருமான், பிறை சூடி பெருமான் அவன் இல்லையா? பிறை சூடன்னு பேரு சிவபெருமானுக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. மதிசூடி தன்னோடு, பிறை சூடி இருக்கிற சிவனோடு அயனை, அயன்னா யாரு? பிரம்மா. அயனை திடமாக நான் வையேன். திடமாக என்றால் உறுதி பொருளாக அர்த்தம். எது உறுதி பொருள்? எது நிலைத்திருக்குமோ அதுவே உறுதி பொருள். எது சத்தியம்னு கேட்டா எது நிலைத்திருக்குமோ அதுவே சத்தியம்னு சொல்றான். எது மாறாததோ அதுவே சத்தியம். எது திடமாக இருக்குமோ அதுதான். அந்த திடம் என்று சொல்வது இந்த இடத்துல பரம்பொருள். அப்ப நான் வந்து பிறைசூடி இருக்கும் சிவனையோ அல்லது பிரம்மனையோ திடமாக வையேன். அவர்களையே உறுதியான பரம்பொருளாக வைக்க மாட்டேன். வையேன் என்றால் இந்த இடத்துல வைக்க மாட்டேன் அர்த்தம். கருத மாட்டேன். ஆட்செய்யேன் வலம். வலம் என்றால் வலம் வந்து ஆட்செய்தல்னு ஒரு பொருள் சொல்றாங்க. அதை விட சரியான பொருள் உறுதியாக ஆட்செய்யேன். ஏன்னா அந்த வலம் என்றால் உறுதினு முந்திர பாட்டுல இருக்கு. வல்லவா சிந்தித்திருப்பேன். ஆகவே எனது நெஞ்சத்தில் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய, அரவணையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமான் இன்றெல்லாம்னா, இன்றெல்லாம் நான் அவனுக்கு அடிமைப்பட்ட பிறகு, அதான் அந்த இடத்துல பொருள். எனது நெஞ்சத்தில் வந்து இருக்கிறார். அதாவது அந்தர்யாமியாக இருக்கிற அந்த இறைவனை நான் தரிசித்துக் கொண்டேன். எனது நெஞ்சத்துல அவனை பார்த்துட்டேன். ஆகவே இனிமேல் உறுதியாக சிவனையோ பிரம்மனையோ வேறு தெய்வங்களையோ நான் பரம்பொருளா வச்சு வணங்க மாட்டேன். வேறு எவரையும் உறுதியாக வேறு எவருக்கும் நான் அடிமைப்பணி செய்ய மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸப்ட் பெருமாள் வேற யாருக்கும் நான் அடிமை இல்லை. ஆட்செய்யேன் வலம், உறுதியாக வலிமையாக சொல்லுகிறேன், வேற எவருக்கும் செய்ய மாட்டேன். ஆட்செய்தல் என்றால் அடிமைப்பணி செய்தல் அர்த்தம். ஆகவே ஆட்செய்ய மாட்டேன், வேற யாருக்கும் ஆட்பட மாட்டேன். இப்போ பக்தனுக்கு இருக்க வேண்டிய உறுதி, ஒரே தெய்வம் நாராயணன், வேறு தெய்வம் இல்லை. அந்த ஒரு தெய்வத்திற்குத்தான் நான் சரணாகதி, அனன்ய கதித்துவம் அப்படின்னு பேரு. வேறு எதுவும் எனக்கு கிடையாது. கதி அதாவது என்னுடைய தஞ்சம். அனன்ய வேறு யாரும் கிடையாது. நீ ஒருவனே கதின்னு வந்து அடைதல் தான் அனன்ய கதித்துவம். அதைத்தான் இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டு. சரிப்பா, நீ இப்படி எல்லாம் சொல்ற, உங்காலும் உன்னை ஏத்துப்பானா? அவன் நீ இப்படி சொன்ன உடனே ரொம்ப உறுதியா இருக்கிய, வெரி குட் கமான் அப்படின்னு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் வைகுண்டத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோன்னு வைங்க. திருவள்ளி செல்வர் சொல்லுவார், அவன் தூக்கிட்டு போறான், போகல, என்னை நல்லா வச்சிருக்கான், வச்சிக்கல, என்ன பிரச்சனை? நான் இப்படித்தான் இருப்பேன். இதுதான் பக்தனுக்குரிய முக்கியமான லட்சணம். மகா விஸ்வாசம். பக்தனுக்குரிய குணநலன்களை லிஸ்ட் போடும்போது வைணவம் என்ன சொல்கிறது? மகா சரி, விசுவாசம்னா என்ன? அது ஏன் மகா விசுவாசம்? விசுவாசம் என்பது தனக்கு நன்மை செய்த ஒருவனுக்கு உண்மையாக இருக்கு. அதான் விசுவாசம். எனக்கு வேலை கொடுத்து நான் பார்க்கிற வேலைக்கு சம்பளமும் கொடுத்து என்னை வச்சிருக்காருப்பா, அப்ப அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன விசுவாசம். எது மகா விசுவாசம்? தனக்கு நன்மை செய்த ஒருவன்
தனக்கு நன்மை செய்திருக்கிற காலத்தை விட்டு இப்போது தனக்கு பாராமுகமாக இருக்கிறான் எனும்போது கூட அவன் மேல் அந்த உறுதியை, அவன் மேல் அவனுக்கு உண்மையாக இருக்கும் உறுதியை விடாமல் வைத்திருப்பதுதான் மகா விசுவாசம். இப்ப முதலாளி என்னைய 10 வருஷமா அவர் தான்ப்பா வேலை கொடுத்து என்னை நல்லா வச்சிருந்தாரு. இப்போ இப்போ கொஞ்சம் என்னன்னு தெரியல, வேற யாருக்கெல்லாமோ ப்ரொமோஷன் கொடுத்து கொஞ்சம் மேல கொண்டு போயிட்டாரு. அதுக்காக நம்மள ஆரம்பத்துல இருந்து வச்சிருந்தாருல, அதை விட்டுற முடியுமா? நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அவருக்கு ஒழுக்கமா இருந்துருவோம். அதான் மகா விசுவாசம். எனக்கு 10 வருஷம் எனக்கு எல்லாம் செஞ்சாருப்பா. இப்ப திடீர்னு வேற ஒருத்தன் வந்திருக்கானே அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து அதெல்லாம் பண்றாரு. இவரை நான் எப்படி சும்மா விடுறது? இருங்க, அவர் என்ன எப்படி அவரை கதற வைக்கிறேன்னு பாருங்க. அப்ப இந்த விசுவாசத்துக்கு பேர் என்ன? நீ எனக்கு செய்யற வரைக்கும் நான் உனக்கு செய்வேன், நீ செய்யலைன்னா உன்னை கவுத்து விட்டுருவேன்னு சொன்னா அது விசுவாசம் இல்லை. அதனாலதான் மகா விசுவாசம்ங்கிற வார்த்தை வருது. அப்ப மகா விசுவாசம் என்பது உன்னை கவனித்தவர்கள், உனக்கு நன்மை செய்தவர்கள் இப்போது நன்மை செய்யவில்லை என்றாலும் செய்த நன்மையை கருதி அவர்கள் மேல் உண்மையாக இருப்பது. அதத்தான் பக்தனுக்குரிய லட்சணம்னு சொன்னாங்க. அந்த லட்சணத்தை இங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. நாரணனை நம் பதியை, நம் பதினா இங்க தலைவன், அதான் வந்து நம் பதியைன்னு இங்க இருக்கு. சில பாடபேதத்துல நாபதியைன்னு இருக்கு. நாபதினா நாவிற்கு தலைவன் அர்த்தம், வாக்கிற்கு தலைவன் அர்த்தம். நம் பதி தான் கொஞ்சம் பொருத்தமா இருக்கு. நாரணனை நம் பதியை ஞான பெருமானி, எந்த வார்த்தை வந்து விழுதுன்னு நோட் பண்ணிக்கங்க. எது ஞானம், அதனாலதான் இந்த இடத்துல ஞான பெருமான்னு சொல்றது. எது ஞானம், அடுத்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவரு. ஒரே ஒரு நொடி. ஞான பெருமானை, ஞான பெருமான் ஞானத்துக்குரிய தலைவனை, சீரணனை, சீரணன் என்றால் சீரான குணங்கள், சீர் நிரம்பியவன், நற்குணங்களும் நற்செல்வங்களும் நிரம்பியவன், சீரணன், சீரை உடையவன் அப்படின்னு பொருள். வேற யாரு? என்னத்த சீர் இவனுக்கு? தாயார் இருக்கார் கூட, அவ்வளவுதான், எல்லாம் வந்துருச்சு. சீரணனை, நாரணனை, நம் பதியை, ஞான பெருமானை, சீரணனை வைகல் நலமாக ஏத்தும் திறன். வார்த்தை பாருங்க, வைகல் நலமாக. வைகல் என்றால் உறுதியுடன், நலமாக, நலமாக என்றால் நல்ல விதத்தில், ஏத்தும் திறன் புகழும் திறம். அந்த புகழும் திறம் நான் செய்வேன், நான் செய்வேன்னு அர்த்தம் இந்த இடத்துல. வைகல், வைகல் என்றால் உறுதியாக அவனை நல்விதமாக புகழ்ந்து நான் எல்லாத்தையும் செய்வேன். பலமாக, பலம் ஆக, அவன் எனக்கு வலிமை தரட்டுமாக. மாட்டாமை தானாக, எனக்கு வலிமை தராமலே போகட்டுமே. குலமாக, எனக்கு நல்ல குலத்தை, அதாவது அடியார்களோடு என்னை சேர்த்து விடக்கூடியது, அப்படி என்னை ஆக்கட்டும். குற்றம்தான் ஆக, என்னை கொண்டு போய் கழிசடைகளை சேர்த்து விடட்டும். என்னதான் ஆனாலும் நான் என்ன செய்வேன்? வைகல் நலமாக ஏத்தும் திறம். வைகல் நலம உறுதியோடு நின்று. ஏன் உறுதியோடு நிக்கணும்? எனக்கு நல்லது செய்யும் போது நான் அவனுக்கு உறுதியோடு நிக்கிறது சாதாரணம். பலமாக இருக்கும் போது நலமாக செய்வேன். ஆனா மாட்டாமை தானாக, பலமாக மாட்டாமை தானாக, என்னை அப்படி ஆக்காம இருக்கும் போதும் வைகல் நலமாக நான் உறுதியாக அவனை வணங்குபவனாக இருப்பேன். குலமாக நலமாக, குலத்துல கொண்டு வச்சிருக்கேன் நீ. நான் சும்மா இருந்தாலும் என் பக்கத்துல இருக்கிறவன் நாராயணான்னு சொல்லிட்டே இருப்பான். என் வாயில வரலனாலும் இன்னொருத்தவன் சொல்றத காதாலையாவது கேட்பேன். அப்படி கூட இல்லாம ஒரு மோசமான கோஷ்டிக்கு நடுவில் என்னை கொண்டு தள்ளிட்டேன்னா கூட நான் எப்படிதான் இருப்பேன்? வைகல் நலமாக, கடும் உறுதியோட நான் அவனை பாராட்டிட்டு தான் இருப்பேன். அதுதான் பக்தனுக்குரிய லட்சணம். அதுதான் ஞானம். அதனாலதான் அதை தரும் பெருமான்னு ஞான பெருமானேன்னு சொன்னாரு. எது ஞானம்? நாரணனை நம் பதியை, சீரணனை ஏத்தும் திறம் பலமாக இருந்தாலும், பலமாக மாட்டாமைதானாக ஆனாலும், குலமாக இருந்தாலும், குலமில்லா குற்றம்தானாக இருந்தாலும், அவனை வந்து ஏத்தும் திறன் இருந்தால் அதுவே ஞானம். அதை தரக்கூடியவன் அந்த பெருமான் தான். ஆகவேதான் இந்த இடத்துல எங்கேயும் சொல்லாத சொல் பாருங்க,
ஞான பெருமானின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இந்த இடத்துல கரெக்டா கொண்டு வந்து வைக்கிறாரு. நம் பதியை நாரண பெருமானைன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஞான பெருமானைங்கிற வார்த்தையை சொல்றாரு. அடுத்த பாட்டு விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகம் என்னன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம். யமன் வந்து தனது யம கிங்கர சம்பாதம் அப்படிங்கிற பேர்ல அந்த அந்த ஸ்லோகம் இருக்கு விஷ்ணு புராணத்துல. அது அந்த ஸ்லோகத்தை வேணா சொல்றேன் பாருங்க. ஸ்வபுருஷமவிவீக்ஷ்ய, ஸ்வபுருஷ தன்னுடைய ஆளு, ஸ்வபுருஷன தன்னை சேர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். பாசஹஸ்தம் கையில பாசத்தோட இருக்கான். ஹஸ்தம்னா கை, பாசஹஸ்தம் கையில் பாசத்தோடு நிற்கிற தன்னுடைய ஆட்களை பார்க்கறான். யாரு? வததி யமக. வததி யமகன மிக புகழ்பெற்ற யமன். என்ன புகழ்பெற்றவன்? அனைத்து உலகங்களிலும் காணுபவர்கள் எல்லாம் அஞ்சும்படியான புகழ் பெற்றவன் யமன் இல்லையா? உயிர்களை கவர்பவன் இல்லையா? ஆக அவனை பார்த்தவனே எல்லாரும் பயப்படக்கூடியவன். அப்பேற்பட்டவன் அந்த வதத்தி யமக அந்த அப்படிப்பட்ட புகழ்பெற்ற யமன் தனது ஆட்கள் கையில் பாசத்தோடு உயிர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய பாசம் இருக்கு, அவங்க கையில இருக்கு. அதை கையில் வைத்திருக்கக்கூடிய தனது ஆட்களை பார்க்கிறான். கிலதஸ்ய கர்ண மூலே, அவர்களை அழைத்து, கர்ணம்னா காது, காது கர்ண மூலினா காதுக்குள்ள ரகசியமா சொல்றான். காதுக்குள்ள என்ன சொல்றான்? கிலதஸ்ய, அவன் அவன் வந்து இவ்வாறாக சொல்லுகிறான். இப்படி சொல்றான். அவங்கள கூப்பிட்டு காதுக்குள்ள சொல்றான். என்ன சொல்றான்? பரிஹர மதுசூதன பிரபன்னாத் பிரபுஹர மன்யருணாம் ந வைஷ்ணவானாம். பரிஹர மதுசூதன பிரபன்னாத், மதுசூதனனாகிய இறைவனை வணங்குபவர்களை தொல்லை செய்யாதீர்கள். பரிஹர, ஹர பரிஹர, அவர்களுக்கு துன்பம் அளிக்காதீர்கள். அதுல இருந்து ஒரு சொல் தான் பரிகாரம், துன்பத்திற்கு மாற்று. பரிஹர, துன்பத்திற்கு இழைக்கக்கூடாது, துன்பம் இழைக்காதீர்கள். யாருக்கு? மதுசூதன பிரபன்னாத், மதுசூதனனை வணங்குபவர்களுக்கு துன்பம் இழைக்காதீர்கள். யமன் அந்த கிங்கரர்கள் காதல சொல்றான், அவனுடைய ஆட்கள் காதல சொல்றான். பிரபு, பிரபுரக, பிரபுனா இந்த இடத்துல தலைவன், அதாவது தெய்வம்னு அர்த்தம், சுவாமின்னு அர்த்தம். நான் வந்து சுவாமி யாருக்கு? மன்யன்ருணாம், மன்யர் இந்த இந்த பூமியில் இருக்கும் பிற அனைத்திற்கும் பிரபு ரக, நான் ரகன இருத்தல், பிரபு ரக, நான் இந்த இந்த பூமியில் இருக்கும் பிற அனைத்திற்கும் ஆஹ், சுவாமியாக இருக்கிறேன். எதுக்கு? மரணத்தின் தெய்வமாக இருக்கிறேன். ந வைஷ்ணவானாம், ஆனால் வைணவர்களுக்கு நான் அந்த தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்றான். அங்க பாரு, நீ ஏன் ஆளு? நான் சொல்ற ஆள்கிட்ட போய் உயிரிடு. பூமியில மனுஷனா தெரியறவா இருக்கான் பாரு, பிற உயிர்கள், பூமியினுடைய உயிர்கள், மனிதர்கள், இவங்க அவ்வளவு பேருக்கும் நான் தான் கூற்றுவன், அதாவது மரணத்தின் தெய்வம் நானே. அவங்கள்ட்ட எல்லாம் போ. ஆனா வைஷ்ணவர்களுக்கு நான் மரணத்தின் தெய்வம் கிடையாது. ஆகவே ந வைஷ்ணவானாம், நான் பிரபுகர ந வைஷ்ணவானாம், நான் அவர்களுக்கு தெய்வம் கிடையாது. வைஷ்ணவர்களுக்கு நான் மரண தெய்வம் இல்லை. அதனை நீங்க என்ன செய்யணும்? பரிகர மதுசூத பிரபன்னார், நீங்கள் மதுசூதனின் பக்தர்களுக்கு துன்பம் அளிக்காதீர்கள் என்று கிலதஸ்ய கர்ண மூலே, இவ்வாறாக காதில் சொன்னான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாட்டை அப்படியே திருமணிசை ஆழ்வார் இங்க சொல்றாரு. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. நமனும், நமன்னா யார்? யமன். யமனுக்கு சமன்கிற ஒரு பேர் உண்டு. சமன்னா அனைத்தையும் சமமாக கருதுபவர். அதாவது இவர் பூமியில பெரிய ராஜாவா இருந்தார், இவர் பெரிய மந்திரியா இருந்தார், இவர் ரொம்ப பெரிய இவர் இதா இருந்தாரு, செல்வந்தரா இருந்தார், பாடகரா இருந்தார், கலைஞர், இந்த மாதிரி எந்த, இவர் பிச்சைக்காரனா இருந்தார், அப்படி எந்த பேதமும் பார்க்க மாட்டான். அனைவரையும் சமமாக கருதி மரணத்தை தருவான் என்பதால் யமன்கிறதுக்கு சமன் ஒரு பொருளும் உண்டு. சோ நமன், இந்த நமனும் தன் இப்படி அனைத்தையும் சமமாக கருதக்கூடிய யமன், அதுக்குதான் அந்த இடத்துல வராது. சமமாக கருதக்கூடிய யமனும் தன் தூதுவரை கூவி, தூதுவரை அழைத்து செவிக்கு, காதுல சொல்றான். அதான் கர்ணமூலேன்னு பார்த்தோம்லே அதை காதுல சொல்றானாம். என்ன சொல்லுகிறான்? திருவடி தன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர். பாருங்க, அப்படியே என்ன அர்த்தம்? நமனும் தன் தூதுவரை கூவி
செவிக்கு ஒரு கண்டிஷன் வைக்கிறான், ஒரு 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 காஷன் கொடுக்குறான். திறம்பேல் மின் கண்டீர். திறம்பேல் மின்னா எப்பா தயவு செய்து இதை தவறிடாதீங்கப்பா, இதுல இருந்து நான் இப்ப சொல்ற விஷயத்துல இருந்து மாறிடாதீங்க. நான் சொல்ற விஷயத்துல இருந்து திறம்பேல் அதை மாற்றி செய்து விடாதீர்கள். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். இதை மட்டும் விட்டுறாதீங்க, மறந்துடாதீங்க. திறம்பேல் மின் கண்டீர் அப்படின்னு அழுத்தி சொல்லிட்டு என்ன சொல்றான், திருவடிதன் நாமம், இறைவனின் திருவடி, அவனது திருவடியின் பெயரை மறந்தும் புறந்தொழா. புறந்தொழுதல் என்றால் வேறொன்றை தொழுதல். மறந்து கூட இறைவனின் திருவடியை தவிர வேறு எதையும் தொழாதவர்கள் யார்? வைணவர்கள். இறைவனது திருவடியை தவிர வேற எதையும் மறந்து போய் கூட தொழ மாட்டாங்களாம். மறந்தும் புறந்தொழா மாந்தர், திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும், அவர்களை பார்த்தீங்கன்னா இறைஞ்சியும் பணிவாகவும் சாதுவராய் மிகுந்த சாதுக்களாகவும். ஏன் இப்படி சொல்றான் அப்படின்னா, பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு ஏற்கனவே. நான் சொன்னது பெரியாழ்வார் தான் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ். பெரியாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு, எல்லைதன் வாயில் குறுகச் சென்றால் அடிச்சு மிதிச்சு உள்ள இழுத்துட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த பாட்டுல. அதாவது இந்த பூமி வாழ்க்கை முடிஞ்சு அப்படி இந்த உயிர் வெளியே வந்த உடனே யமனுடைய தூதர்கள் காத்திருப்பாங்களாம். வாடா வா, என் ஆட்ட ஆடுனே அப்படின்னு பிடிச்சா யமன் கிட்ட கொண்டு போற வரைக்கும் அடிச்சு மிதிச்சே இழுத்துட்டு போவாங்களாம். அப்போ நில்லுமின் எனும் உபாயம் இல்லை கண்டீர்னு எழுதுவாரு. அவங்களை நிறுத்தியான்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு வழியும் இல்லைங்கிறாரு பெரியாழ்வார் சொல்றாரு. அவருக்கா சொல்றாரு, நமக்கு சொல்றாரு. நில்லுமின் எனும் உபாயம் கண்டில்லேன், எனக்கு அப்படி ஒரு வழியே தெரியல, ஆகவேதான் இப்போ நாமும் சொல்றேன்னு சொல்றாரு. அப்போ யமன், யமனது தூதர்கள் பாவம் செய்த உயிர்களுக்கு கடும் துன்பம் விளைவிக்கக்கூடியவர்கள். அவங்கள என்ன சொல்றாரு, சாதுவராய். யாருக்கிட்ட நீங்க சாதுவா இருக்கணும், மறந்தும் திருவடிதன் நாமம் புறந்தொழா, திருவடியை தவிர வேறு எதையும் மறந்து கூட தொழாத நமது வைணவர்களை கண்டால் நீங்க என்ன செய்யணும், இறைஞ்சியும் அவங்கள்ட்ட பணிஞ்சும் அவங்கள்ட்ட சாதுவாகவும் போதுமின்கள் என்றான். அவங்கள்ட்ட ஒழுங்கா இருங்க, கவனமா இருங்க அப்படின்னு சொன்னானாம். அப்படியே இந்த விஷ்ணு புராணத்தினுடைய தமிழ் ஆக்கம் இந்த பாட்டு. இளம்பேரின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும், அவர்களிடத்திலே நீங்கள் இறைஞ்சியும் சாதுவராயும் போதுமின்கள் என்றான். நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. செவிக்கு கூவி, நமனும் தன் தூதுவரை செவிக்கு கூவி இளம்பேலின் கண்டீர் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமின்கள் என்றான் அப்படின்னு பொருள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வடமொழியிலும் வல்லவர்ங்கிறது இதன் வழியாக நமக்கு தெரியுது. எக்ஸாக்டா இதே மீனிங்கோட விஷ்ணு புராணம் இருக்கிறத பாக்குறோம். செவிக்கு இன்பமாவதும் செங்கன்மால் நாமம், நமக்கு டைரக்டான பொருள். செவிக்கு இன்பம் என்ன, சிவந்த செவ்வரியோடைய கண்களையுடைய திருமாலினுடைய பெயர். புவிக்கும் புவி அதுவே கண்டீர். புவி என்றால் தங்கி இருக்கும் இடம். புவி பூமி அப்படின்னா தாங்குவதால், ஆகவேதான் தாரகைங்கிற சொல்லுக்கு பூமிங்கிற பொருளும் உண்டு. தாங்குவதால் தாரகை எனப்பட்டது. அப்ப தங்கி இருக்கும் இடம் பூமி. அப்ப பூமியில் இருப்பவர்களுக்கு தங்கி இருக்கும் இடம் எது, நாராயணா எனும் நாமம். அதனாலதான் புவிக்கும் புவிக்கும் புவின்னு சொல்றாரு. புவிக்கும்னா புவியில் இருப்பவர்களுக்கும். புவி அவர்கள் நிலைத்து தங்கி இருக்கும் இடம். பூமி நிலைத்து தங்கி இருக்கும் இடம் கிடையாது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பூமி இருக்கு, அப்ப பூமிக்கு நீ வந்த, நீ போயிருவ, பூமி இருக்கும். ஆகவேதான் ஓஷோனுடைய கல்லறையில எப்படி எழுதி வச்சிருப்பாங்கன்னா, அவர் சொன்னது அது. ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, அவர் பிறந்த தேதியை போட்டு அந்த தேதியிலிருந்து அவர் இறந்த தேதியை போட்டு இந்த தேதி வரைக்கும் பூமி எனும் கிரகத்திற்கு விஜயம் செய்தார், அப்படிதான் இருக்கும். அவர் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை, இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் பூமிக்கு விசிட் பண்ணிட்டு போனார், அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க அவர் கல்லறையில. அது ரொம்ப சரியான சொல். அதுதான் இங்கேயும் இருக்கு. புவிக்கும், எந்த புவிக்கும், நீ வந்து தங்கி போன இந்த பூமி உனக்கு நிரந்தரம் இல்லை. அப்ப நிரந்தரமாக இருக்கும் இடம் எது, அது இறைவனின் திருநாமம். அதை சொல், நிரந்தரமான இடம் உனக்கு கிடைக்கும். ஆகவேதான் செவிக்கு இன்பமாவதும் புவிக்கும் புவி ஆவதும் செங்கன்மால் நாமம் அதுவே கண்டீர். அந்த ரெண்டுமே அதுதான். அப்படின்னு என்ன அர்த்தம், செவிக்கு இன்பம்னு சொல்லும் போது செவி எங்க இருக்கு,
இந்த பூமியில் மானுட பிறப்பு எடுத்து இந்த உடல் கொண்டிருக்கும் போது செவி வருகிறது. புவிக்கும் புவி இந்த பூமியை விட்டு இந்த உடலை விட்டு போகும்போது ஒரு இடம். அப்போ இம்மைக்கும் மறுமைக்கும் அதை சொல்றதுக்கு தான் செவிக்கு இன்பமாவதும் இம்மைக்கும், புவிக்கும் புவியாவதும், அப்போ மறுமைக்கும் செங்கன்மால் நாமம் அதுவே கண்டீர். அது இரண்டுக்கும் நமக்கு பலனளிப்பது திருமாலின் நாமம் அதுவே கண்டீர். அடுத்த வரி கவிஞனுடைய வரி. இதை நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்படக்கூடிய வரி. நான் நிறைய முறை நான் சொல்லி இருக்கிறது, ஒரு கவிஞன் தன்னை அறியாமலேயே வேதத்தை போய் தொற்றுவான். ஏன் வேதம் கவிதை வடிவில் இருக்கிறது? நம்ம பிரபந்த வகுப்பு வந்தவங்களுக்கு தெரியும். ஏன் இறைவனை வணங்கும் பாடல்கள் கவிதையாக இருக்கின்றதுன்னு ஒரு கேள்வியோட தான் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அப்போ இந்த வார்த்தை தான் அதுக்கு பொருள். இந்த பாடல் தான் அதுக்கு அந்த அந்த கேள்விக்கான பதிலே அதான். இன்னும் சொல்ல போனா இதுல இருந்துதான் அந்த கேள்வியை நான் எடுத்தேன். என் கேள்விக்கு இது பதில் இல்லை. இதை கற்ற பிறகுதான் இதை 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 கேள்வியாக்குனது என்னுடைய அறிவு. அவ்வளவுதான். நிறை பொருளாய், எதற்கு நிறை பொருளாய்? கவிக்கு நிறை பொருளாய் நின்றானை நேர்பட்டேன். நேர்பட்டேன் என்றால் அவனிடத்தில் நான் என்னை சரண் செய்தேன்னு அர்த்தம். நேர்படுதல் என்றால் நீங்க ஒருத்தன்ட்ட போய் சரண்டர் ஆறதுன்னு அர்த்தம். நேர்படுதல் அவனுக்கு அவனுக்கு மட்டுமேனு நீங்க நிக்கிறீங்க, அதான் நேர்படுதல். யாருக்கு நேர்பட்டேன்? என் கவிதைக்கு நிறை பொருளாய், வெறும் பொருளாய் விளங்குபவன் இல்ல, நிறை பொருளாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்ஃபெக்ட் மேட்ச். நீங்க வேற எதையும் அந்த இடத்துல வைக்கவே முடியாது. அந்த இடத்துல வேற எதையுமே நீங்க வைக்க முடியாது. இல்ல சார், இந்த இந்த அர்த்தத்தை தூக்கிட்டு இந்த அர்த்தத்தை போட்டு பாருங்க, இன்னும் பொருத்தமா இருக்கா? இருக்கு. இப்ப இறைவனையே அந்த பொருளா நான் வச்சேன்னா வேற எதை வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க? He cannot be replaced. அதான் நிறைபொருள், நிறைந்திருத்தல். வேறு எதற்கும் அங்க இடமில்லாத அளவிற்கு நிறைந்திருத்தல், அதான் நிறைபொருள். வேற எதுவும் என்னப்பா இந்த அர்த்தம் இல்லப்பா, வேற அர்த்தம் தான் கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படி சொல்றோம்ல. அப்ப இந்த இடத்துல இறைவன் அந்த கவிதைக்குள்ள உட்கார்ந்தான்னு வைங்க, அங்க வேற பொருளையே நீங்க வைக்க முடியாது. அதுதான் இந்த இடத்துல அந்த வார்த்தை. கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன். நான் கவிதையை எழுதுறேன், ஆனா கவிதையில பொருளாய் அவன் அமர்ந்தான் என்றால் தான் அது கவிதையா நிற்கும். நான் எந்த கவிஞனாவது நான் சொந்தமா யோசிச்சு எனக்கு தோணிச்சு எழுதுனேன், அப்படி நாத்திக கவிஞனாவே இருக்கட்டுமே, எனக்கு தோணிச்சு எழுதுனேன் சார்னு தான் சொல்லுவான். நானே சிந்திச்சு அதை எழுது, அப்படியே தோணிச்சு அப்படி எழுதுனேன் சார். எது தோண வைத்தது? அதுதான் கவிக்கு பொருளாய் நிற்பவன், நிறைபொருளாய் நிற்பவன் கவிதைக்குள்ள இருப்பான். அவன் நிறைபொருளாய் நின்றால்தான் கவிதை நமக்கு சித்திக்கும். இல்லைன்னா அது வெறும் சொல்லா நின்றுரும், கவிதையா மாறாது. அப்ப கவிதைக்கு நிறைபொருளாய் நிக்கிறவன்ட்ட தான் நான் போய் சரண்டராறேன். கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன் பார்க்கில். திருமலை சேர்வார் கவிஞன், அதே நேரம் ஸ்காலர், ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்றாரு பாருங்க. பார்க்கில் பார்க்க போனால் மறைப்பொருளும் அத்தனையே தான், வேதத்தின் பொருளும் அவ்வளவுதான் ஏங்கிறார். என் கவிதைக்கு நிறைபொருளா ஒண்ணு வருது, அதேதான் ஏன் வேதத்துக்கும் பொருளா வருது. எப்பேற்பட்ட சொல் பாருங்க. மறையின் பொருளும் கவிதையின் நிறைபொருளும் ஒன்று, அதை சொல்லக்கூடியவன் கவிஞன். எவ்வளவு பெரிய சொல்லு. கவிப்பொருளும் மறைபொருளும் ஒன்றுதான். கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன் பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனையேதான். அத்தனையேதான் எவ்வளவு ஈஸியா, அவ்வளவுதான் யார். வேதத்துக்கு பொருள் கவிதைக்கு நிறைபொருளாக ஒண்ணு விழுதா, அதை உணர முடியுதா உன்னால? கவிதையை உணர முடியுது சார். அப்ப வேதத்தின் பொருளும் அவ்வளவுதான், அதை நீ உணர்ந்துட்ட போ. அதான் அதான் கிழவர். அவர் நான் திரும்ப திரும்ப சொல்றது, கனிந்த ஞானத்தின் விளைவாக அவ்வளவு எளிதாக்கி கொடுக்கக்கூடியவர். அவ்வளவுதான்ப்பா, போப்பா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு அப்படி சொல்லிட்டு போற கிழவர் அவர். நிறைபொருளாய் கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன் பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனையே தான். அந்த வார்த்தையை பாருங்க, அவ்வளவுதான் யா. எது வேதத்தின் பொருள்னு பிரமாதமா பேசிட்டு இருந்தோம், இவர் என்ன சொல்றாரு? மறைப்பொருளும் அத்தனையே தான், அதுவும் அவ்வளவுதான். எவ்வளவுதான்? கவிதைக்கு நிறைபொருள் எவ்வளவோ அவ்வளவுதான் வேதத்தின் பொருளும். சொல்ற சொல் கவிஞனுடைய சொல். எப்படிப்பட்ட கவிஞன்? ஞானத்தில் சிறந்த கவிஞன்.
அவன் சொல் அது. ரொம்ப மந்திரம் போல தியானிக்க வேண்டிய சொல் இது. கவிக்கு நிறைபொருளாய் நின்றானை நேர்பட்டேன் பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனையேதான். தான் ஒருவன் ஆகி, தான் ஒருவன்னாலே தெரியும் அவன் தான் யூனிக், ஒன் அண்ட் ஒன்லி. ஒருவன் ஆகி சென்று, எங்கே சென்று? மகாபலி சக்கரவர்த்தி நிலத்திற்கு சென்று இரு நிலத்தை, விரிந்த நிலத்தை, இருனா இந்த இடத்துல விரிந்த, விரிந்த இந்த பூமியை ஆங்கு அடிப்படுத்த சேய், ஆங்கு அடிப்படுத்த சேய், ஆங்கு தன் திருவடிக்கு கீழ் கொண்டு வந்த குழந்தை வடிவு சேய். யாரு? வாமன ரூபம். ஒரே ஒருவனா தனியா போய் யோசிச்சு பாருங்க. மகாபலி சக்கரவர்த்தி பெரிய அசுர தலைவர், பெரிய சக்கரவர்த்தி, ஈரேழு உலகங்களையும் வென்று கையில வச்சிருக்கிறவன். அவனை எதிர்த்து திருமால் எப்படி போனார்? பெரிய படையோட போனாரா? ஒரே ஆளா போனார். அதான் ஆரம்பிக்கிறாரு. தான் ஒருவன் ஆகி, அந்த வடிவத்திற்கு மாறி ஒரே ஒரு பையன், குட்டி பையன், சேய் ஒருவன், தான் சேய் ஒருவன் ஆகி சென்று, எங்கு சென்று? மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த யாகசாலைக்கு சென்று இரு நிலத்தை, இந்த விரிந்த உலகத்தை ஆங்கு அடிப்படுத்த, ஆங்கு தனது திருவடிக்கு கீழ் கொண்டு வர அப்படி செய்தவன். ஏன் ஒருவனாய், இவன்தான். இப்ப பாருங்க, ஒரு தனி சிறுவனா போய் செய்த இவன் எப்படி குள்ளமா பாக்குறவங்கன்னா ஒரு குட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி எவருக்கும் பயம் தோணாது இல்ல. அவனை பார்த்து ஒரு குட்டி பையன் இப்படி வரான், ஒரு ஒரு 6-7 வயசு பையன் இப்படி வரான்னா நமக்கு என்ன தோணும்? நம்ம பார்த்தாலும் அப்படி செல்லமா கொஞ்சிட்டு போலான்னு தோணும், அவ்வளவுதான். அப்படி அனைவரும் விரும்பும், எவருக்கும் அச்சம் தராத தனி ஆளா எங்க போனா? மகாபலி சக்கரவர்த்தி முன்னாடி போறான். அதாவது சின்ன பசங்க எல்லாத்துக்கும் பயப்படுவாங்கன்னு பேரு. அதுவும் இப்ப திடீர்னு யோசிச்சு பாருங்க, ஒரு 6-7 வயசு பையன் திடீர்னு இப்படி கிளம்பி போய் நரேந்திர மோடி முன்னாடி போய் நின்று உங்க ஆபீஸ்ல எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த பையனுக்கு எவ்வளவு பயமில்லாத பையன் நம்ம நினைப்போம். அத மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி முன்னாடி போய் இவன் நின்னான். ஆனா எல்லோரும் பயப்படும்படியான ஒரு உருவமா மாறினா இவன் தான். ஏன் ஒருவனா? ஏன் என்றால் ஏனம், ஏனம் என்றால் பன்றி. ஏன் ஒருவனாய், இந்த உலகிலேயே அப்படி ஒரு பன்றி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு 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 பன்றியா ஏன் ஒருவனாய் தரணி இடந்து எடுத்து, பூமியை இடந்து, அண்டப்பித்தியில் ஆபரண கடலுக்கு கீழே ஒளித்து வைக்கப்பட்டிருந்த பூமியை இடந்து எடுத்து எயிற்றில் தாங்கியதும், தனது கோரை பற்களில் தாங்கி நின்றதும் இவனேதான். சிறு குழந்தை வடிவில அச்சமின்றி சென்று மகாபலி சக்கரவர்த்தியிடம் பேசியவனும், காண்பவர் அனைவரும் அச்சப்படும்படியான பெரிய வராகத்தின் உருவம். அவர் ஏற்கனவே திருமங்கை ஆழ்வார் சொல்ற மாதிரி, வராகத்தினுடைய காலில் இருக்கிற சிலம்புக்குள்ள இருக்கிற ஒரு மணி போல பூமி உருளுதான். அவ்வளவு இத்தினோண்டு பூமி. அப்ப வராகம் எவ்வளவு பெரிய உருவம்! அப்பேற்பட்ட உருவம் எடுத்து, அப்படி ஒரு பன்றி இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோமா? அப்பேற்பட்ட பன்றியாக வந்து இந்த பூமியை இடந்தெடுத்தவனும் ஒருவன் தான். ரெண்டுமே கான்ட்ராவா இருக்கா? குழந்தை வடிவில் குறுகியவனாக பார்ப்பவர்கள் தூக்கி வச்சு கொஞ்சும்படியான உருவத்துடன் இருக்கிற ஒருவன் தான் அப்படியே பூமியே தனது சுண்டு வரலுக்கு கீழே இருக்கிற சைஸ்ல பெரிய பன்றி உருவமாக நின்றான். அப்ப இது ரெண்டையும் பார்த்தா இறைவன் யாருன்னு தெரியும். அளக்கவியலாத எண்ணற்கு அரிய பிரம்மாண்டம் தான் நம்ம முன்னாடி, நமது நெஞ்சிற்குள் அந்தர்யாமியாக ஒரு ஒரு அணுவளவில் வந்து உட்கார்ந்துருக்கான். ரெண்டுமே ஒருத்தன் தான். இது எவ்வளவு பெரிய விஷயம்! இதை நானா கண்டுபிடிச்சேன்? திருமணிச்சியாளரே இதை கேட்கிறாரு. நான் இதை சொல்லிக்கலாம், நீ நானா கண்டுபிடித்தேன்னு. திருமணிச்சியாளரே அந்த வார்த்தை சொல்றாரு. யான் ஒருவன் இன்றா அறிகின்றேன் அல்லேன். என்னவோ இந்த ரகசியத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன் அன்னைக்கு. என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறீங்களா? எல்லோருக்கும் தெரியும். அதுதான் திருமணிச்சியாழ்வார். யான் ஒருவன் இன்றா அறிகின்றேன். இன்னைக்கு என்னவோ என் ஒருத்தனுக்கு தான் இது தெரியுமா? இறைவன் அவ்வளவு பிரம்மாண்டமானவன். அதே நேரம் நாம் வணங்கும் அளவிற்கு தன்னை அணுவாக மாற்றிக்கொண்டு நமது நெஞ்சிற்குள்ளும் உறைந்திருப்பவன். தினூண்டு என் கண்ணுக்குள்ளேயும் வந்து நிக்கிறவன் அவன் தான். என் கண்ணுல கூட இல்ல, என் கருத்து கூட எட்ட முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமானவனாக விரிந்து நிற்பவனும் அவன்தான்.
இப்படி இருப்பான் இறைவன். இதை நான் எல்லாம் கண்டுபிடிக்கலப்பா. நான் என் ஒருத்தனுக்கு மட்டும் நான் இன்னைக்கா கண்டுபிடிச்சு சொல்றேன்னு நினைக்கிறீங்க? காலங்காலமாக ஞானமுடையோர் எல்லாம் அறியும் உண்மை இல்லையா அது? அதைத்தான் அவர் சொல்றார். யான் ஒருவன் என்றா அறிகின்றேன், அல்லேன் இல்லை. பக்தனுக்கு இருக்கக்கூடிய அடக்கம். இதே பக்தன் தான் எவ்வளவு திமிரா பேசினா, வல்லவா சிந்தித்திருப்பேருக்கு வைகுந்தத்து இடமில்லையோ சொல்வீர். ஓ, எனக்கு வைகுந்தத்துல இடம் இல்லையாயா, நீ யாரையா அதை சொல்றதுக்கு? அவ்வளவு திமிரா கேட்ட அதே பக்தன் தான் இங்க இறைவனை பற்றி உணரும் போது என்ன சொல்றான்? யான் ஒருவன் என்றா அறிகின்றேன் அல்லேன்னு சொல்றான். அதான் பக்தனுக்கு எங்க பணிவு இருக்கு, எங்க அவனுக்கு அந்த உறுதி இருக்குன்னு பாருங்க. இறைவன் என்னை கைவிட மாட்டான்ங்கிற உறுதிதான் இந்த இடத்துல என்னவா வெளிப்படுது? வைகுந்தத்து இடமில்லையோ சொல்லீர்னு கேட்கறது, என்னை இறைவன் கைவிட மாட்டான். வைகுண்டத்துல இடம் இல்லைன்னு பெருமாள் சொல்லலையா, நீ யாரையா வந்து சொல்றதுக்கு? அதான் அவர் கேட்கிற கேள்வி. அதுக்கு எனக்கு இடம் இல்லை, நீ என்ன சொல்றது? பெருமாள் தான் அதை சொல்லணும், வேற எவனுக்கும் சொல்ல ரைட்ஸ் கிடையாது. அப்படி பேசுறது உறுதி. இங்க அப்போ உனக்குத்தான் இறைவனை பத்தி எல்லாம் தெரியுமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் அவன் என்ன சொல்லுவான்? யான் ஒருவன் என்றா அறிகின்றேன் அல்லேன்னு சொல்லுவான். என்னை அவன் கைவிட மாட்டான்னு எனக்கு உறுதியா தெரியுங்க. ஆனா அவனை நான் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதுவும் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரியும், எனக்கு அப்புறமும் எல்லாருக்கும் தெரியும். நானும் அவர்களில் ஒருவன் சொல்லுவான். யான் ஒருவன் என்றா அறிகின்றேன். யான் ஒருவன், நான் ஒருவனாக நான் மட்டுமே அறிந்த உண்மையா இது? இல்லை, எல்லோரும் அறிந்ததுன்னு சொல்றான். பக்தனுக்கு எங்க உறுதி இருக்கணும், எங்க பிடிவாதம் இருக்கணும், எங்க பணிவு இருக்கணும், அதுதான் திருமழிசை ஆழ்வார். ரொம்ப நல்ல பாடல்ங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டேன். பொறுமையாக கேட்ட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மிக சிறப்பா இருந்தது ஜாஜா. அப்படியே 10 பாடல்லையும் எல்லாமே உருக்கி ஊத்திட்டாங்க. அது மாதிரி இருந்தது. இதுக்கு மேல என்ன இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு 10 பாட்டும் பார்க்கும்போது தெரியுது. ஆனா ஒன்னொன்னுலயும் புதுசு புதுசா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா. நண்பர்கள் யாருக்காவது கேள்வி இருக்கா? ராம்குமார், சிவநாத் சார், தியாகராஜன் சார், யாராவது மேல வரீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? வணக்கம் ஜாஜா. ஒரு ஒரு கேள்வி எனக்கு வணக்கம் இருக்கு. வணக்கம். ஒரு கேள்வி. 2444வது பாட்டுல தரித்திருந்தேன் ஆகவே தாரகணப்போர் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல வந்து பெருமாள் தான் ஆதிசேஷனோட அந்தராத்மாவாய் இருந்து ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பெருமாளை பத்தி நான் எழுதி வாசித்து கேட்டு வணங்கி வழிபட்டு இருக்கிறதா எனக்கான பொழுதுபோக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த பாட்டுல இந்த விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தை ஆதிசேஷன் மூலமா பெருமாள் சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு அண்ணங்காச்சாரி அந்த விளக்க உரையில நிறைய போட்டிருந்தாங்க. அது எங்களுக்கு புரியல, அது என்ன போட்டிருக்காங்க அப்படின்றது. அந்த மாதிரி எதுவும் நூல் கிடைக்கல. அப்புறம் அதுக்கு என்ன சான்று அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டிஸ்கஷன் போட்டிருந்தாங்க, அது புரியல. பிளஸ் இந்த இடத்துல அந்த விஷயத்தை எதுக்காக சொல்லணும், அதுக்கு ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமாங்கிறதா என்னோட சந்தேகம். அன்னங்கராச்சாரியார் உரை வந்து அப்படி இருக்கு. பெரியவாச்சாம்பிள்ளை உரை பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் டைரக்டாவே சொல்லிடுறாரு. இப்போ அந்த கோள்களின் இயக்கம் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதான் ஏற்கனவே சொன்னேன். அது மூவ் ஆகாது, பூமியினுடைய சுழற்சி தான் அது மூவ் ஆகுற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ பூமியின் சுழற்சிக்கு ஏற்ப அது இருக்கிற இடத்தை பத்தின கணக்கு எழுதுறதுக்கு பேரு ஜோதிஷம், வானியல் பேரு. அது வேதத்தினுடைய வேத கல்வியினுடைய ஒரு அங்கம், வேத ஆங்கம். அது உபாங்கங்கள்னு சொல்லுவாங்க. 6 உபாங்கங்கள்ல அதுவும் வேதாங்கம், வேத உபாங்கம்னு அதை சொல்றது. அது ஒரு பகுதி. அப்ப அந்த பகுதியாக இருக்கிற ஜோதிஷத்தை யார் எழுதுனான்னு சொன்னா நிறைய பேர், வராகமிகிறர், பல பெயர்கள் சொல்லுவாங்க. அனைத்திற்கும் ஆதி குருவாக ஒருவர் பேரை சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறையிலையும் இப்ப தமிழுக்கு எடுத்தீங்கன்னா அகத்தியர் தான் ஆதி குரு என்று சொல்லப்படுவது. அகத்தியரிடமிருந்து தான் தமிழ் பிறந்ததுன்னு சொல்றது நம்ம மரபு. அப்ப தமிழுக்கு ஆதி குரு அகத்தியர். இத மாதிரி ஒவ்வொன்றுக்கும் உண்டு. மலையாளத்துக்கு வந்து எழுத்தச்சன் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதி இவன் உண்டு. தரிசனங்கள் எடுத்தீங்களா, சாங்கியத்திற்கு கபிலன் தான் ஆதி அப்படின்னு சொல்றது. கணாதர் தான்
வைசேஷிகத்திற்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆதி குருவை நம்ம கொண்டு வைக்கிறோம். அவரிடமிருந்து இது தோன்றியதுன்னு சொல்றோம். இப்படி வரக்கூடிய ஆதி குருக்கள் அனைவருமே விஷ்ணுவின் அவதாரங்கள், விஷ்ணுவின் அம்சங்கள்னு சொல்றது ஒரு மரபு. ஆகவேதான் அவன் சொல்லும்போது நான் ரிஷிகளில் நான் கபிலராக இருக்கிறேன்னு பகவத்கீதையில சொல்றான். எது சாங்கியம் இறைமறுப்பு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு ரிஷியாக நானே இருக்கிறேன்னு யார் சொல்றா? இறைவனே சொல்றான். அப்போ எல்லா மரபுலையும் எல்லாத்திற்கும் இருக்கிற ஆதி குருவாக அவன் இருக்கான் அப்படின்னு சொல்றது மரபு. ஆகவே ஜோதிஷம் எனப்படுவது வானியல் கூறுகளை விளக்குவது. அதனாலதான் நம்ம இப்ப பேசும்போது என்ன பேசணும்? வானியல் கூறுகளை யாரு விளக்க வல்லவன்? அந்த வானியல் கூறுகளை இயக்க தெரிந்தவனே அதை சொல்லவும் வல்லவனாக விளங்குகிறான். அப்பேற்பட்டவன் பூமியை தாண்டி இருக்கிற விஷயம் இல்லையா அதெல்லாம். பூமியை தாண்டி இருக்கிற விஷயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தெய்வத்தையே தெரிந்து எழுதி வாசித்து கேட்டு அப்படி சொல்றது. ஓ லிமிட் பூமி தான், மனிதனுக்கு லிமிட் பூமி தான். ஆனா பூமியை தாண்டின விஷயங்களையும் அறிந்து தெரிந்து அப்படி அதில் சிறப்பாக இருந்து அதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒருவனாக விளங்கும் இறைவனை நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்றதுக்கு தான் அதை ரெஃபரன்ஸா எடுத்தாங்க. ஆனா நம்ம ஆட்கள் எல்லாரும் இந்த தாராகண போர்ன உடனேயே ஜோதிஷத்துக்குள்ள போய் ஜோதிஷ புக்குக்குள்ள போய் அதுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து அப்படி கொஞ்சம் விரிவா போயிட்டாங்க. மற்றபடி அது ஜோதிஷத்துக்குரிய இறைவனாக அவன் அவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஒரு அந்த மூமெண்ட்ங்கிறது எல்லாமே பியாண்ட் ஹியூமன். அந்த பியாண்ட் ஹியூமனை எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற தெய்வத்தை நீ கவனித்து பார்த்து அவனை வணங்குவாயாகன்னு சொல்றதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியா. ஓ! நன்றி ஜாஜா. நான் இன்னொன்னு நெனச்சேன். இப்ப பூமி ஆதிசேஷன் தான் தாங்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் எதுவும் ரிலேஷன் இருக்குமா? அப்படின்றதும் அந்த மாரி எதுவும் கிடையாதுல்ல. அப்படி அது நம்ம இந்த எடுத்துக்கலாம். அர்த்தம் தான் வரும். ஆனா வெண்ணாகத்து உன்னை அப்படின்னு சொல்லும் போது இப்போ அதுக்கு கூடுதல் பொருள் கொடுக்கணும்னா நம்ம எப்படி கொடுக்கணும்? இறைவன் 5 நிலைகள்ல இருக்கான். பரம் என்கிற நிலையில இருக்கும் போது அவனுக்கு எந்த செயலும் கிடையாது. வெறுமனே மகிழ்ச்சியில் திளைத்திருப்பது, நித்திய ஆனந்தத்தில் லயித்திருப்பதை தவிர பரமபதத்தில் வேறு எந்த செயலும் கிடையாது. அங்க பணி வேலையே கிடையாது. அப்போ வேலையெல்லாம் எங்க வருது? அங்க நித்திய விபூதின்னு சொல்றது. பரமபதத்துல நித்தியமும் மகிழ்ச்சியில நித்திய ஆனந்தம் தான். அப்ப இந்த ஏற்ற இறக்கம், இந்த படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கிற மாதிரியான சைக்கிளிக் விஷயங்கள், டைனமிக் விஷயங்கள்லாம் எங்க நடக்கும்னா அது லீலா விபூதி. லீலா விபூதியை நிகழ்த்தும் இறைவன் எங்க இருக்கான்? வியூகம் எனும் நிலையில் பார்க்கடலில் பள்ளி கொண்ட வடிவத்தில் இருக்கிறான். அப்ப இயக்கம் எனும் செயல், அதாவது செயல்பாடு, இயக்கம்னு ஒண்ணு வரும்போது சிஸ்டம், ஒரு ஒரு ப்ராசஸ். அப்படியே என்ன? ஒரு இயற்றப்பட்ட முறைப்படி ஒரு செயல் நடப்பதுக்கு பேர் தான் ப்ராசஸ் இல்லையா? தானா நடக்கிறது ப்ராசஸ் கிடையாது. மேல இருக்கிற பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா அது ப்ராசஸ் கிடையாது. பால் காய்ச்சுகிறேன், அப்ப அது ஒரு ப்ராசஸ். அடுப்புல வைக்கணும், பாலை ஊத்தணும், அந்த அது பொங்கும் போது ஆஃப் பண்ணணும், காஃபி போடுறது அது ஒரு ப்ராசஸ். டிகாசனை கீழே கொட்டுறதுக்கு பேர் ப்ராசஸா? இல்ல. அப்ப ப்ராசஸா இருக்கிற எல்லாமே இயக்கம், செயல். அப்ப அந்த இயக்கமாகிய அனைத்தையும் நிர்வகிப்பவன் அவன் எங்க இருக்கான்? வியூகம்ங்கிற நிலையில தான் அதெல்லாம் செய்யப்படுகிறது. நித்திய நிலையில அது எதுவும் கிடையாது. ஏன்னா இந்த உலகம் அனைத்திற்கும் மேல இருக்கிறது தான் பரமபதம். அப்ப இதுக்கு கீழே இருக்கிற உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத பத்தி பரமபதம் கவலைப்படாது. பரமத்துல பரம் என்கிற வடிவத்துக்கு இந்த கவலையே கிடையாது. ஏன்னா அது எல்லாத்தையும் தாண்டி மேல இருக்கு. அதனாலதான் அது மேலுலகம் என்று சொல்லப்படுவது. அப்ப அதுக்கு கீழே இருக்கிற உலகத்தை நிர்வகிக்கிறப்போ நம்ம ஆளு பார்க்கடலில் பள்ளி கொண்ட உருவத்துல வந்துருவார். பாம்பு அணையில் பள்ளி கொண்டவனாக அந்த வேலையை செய்யணும். அப்படி செய்யக்கூடியவனாக அவன் அங்க உட்கார்ந்து இருக்கும் போதுதான் இந்த கோள்களின் இயக்கம், தாரா கனப்போரெல்லாம் நடக்கும் இடம் விரித்து உரைத்த, இப்படி ரிவர்ஸ்ல பொருள் எடுக்கணும். அந்த தாராகணம், இந்த நட்சத்திர கூட்டங்களின் போர், அவற்றினுடைய போக்குவரத்தை அவற்றுக்கு விரித்து உரைப்பவன் எங்கு இருக்கிறான்? வெண்ணாகத்து இருக்கின்றான். வெண்ணாகத்து இருக்கின்றான்னா அரவணையில் இருக்கிறான் அர்த்தம். நாகத்தின் ஆன்மாவாக இருக்கிறான்ங்கிறது கூடுதல் பொருள் ஏத்துறது. அவன் எங்க இருக்கான்? அரவணையில் இருக்கிறான்.
பாம்பு படுக்கையில் இருக்கிறான். அதான் வெம் நாகத்து இருக்கும் உனை, வெம் நாகத்தில் அமர்ந்திருக்கும் உன்னைன்னு அதுக்கு பொருள். அப்ப வெம் நாகத்து உன்னை, அவன்தான் கோள்களின் போக்கு, நட்சத்திரங்களின் போக்கை எல்லாம் விரித்து உரைக்கிறான். நமக்கு இல்ல, அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கே உரைக்கக்கூடியவன் அவன். அந்த நட்சத்திரங்கள் லெப்ட்ல போனோமா ரைட்ல நான் சொன்னேன் இல்லையா, 4 டிகிரி ஆமா. போன்னு ராஜகோபாலன் சொல்ல முடியாது. ஆனா நாராயணன் சொல்லுவான். அவன் சொன்னா அது 4 டிகிரி போகும். அப்ப விரித்து உரைத்தற்கு என்ன பொருள்? அவன் விரித்து உரைக்கும் அளவிற்கு அவையெல்லாம் தமது செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும். அப்போ நட்சத்திர கூட்டங்களின் செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியவன், அவற்றையெல்லாம் தன் சொல்பேச்சு கேட்க வைக்கக்கூடிய ஒருவனை தான் தெரிந்து எழுதி வாசித்துன்னு அதுக்கு பொருள் வரணும். அதுதான் ரொம்ப பொருத்தமான பொருளா இருக்கும்னு என்னுடைய எண்ணம். இப்ப புரியுது. இப்ப புரியுது ஜட்ஜ். நான் ரொம்ப நேரோவா எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரியுது. எவ்வளவு பிராடா பார்க்கணும். வியூக கோலத்த வச்சு அரவணையில பள்ளி கொண்ட கோலம் அப்படிங்கிறது. இப்ப புரியுது நல்லா. நன்றி ஜட்ஜா. அது சில இதை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சொல்லிட்டு போறேனோ, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றேனோன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துரும் போது நான் கொஞ்சம் குறைச்சிக்குவேன். அதனாலதான் சில இடங்கள்ல அப்படி குறைந்த பொருள் வந்துருது. அது என்னுடைய தவறு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்க எல்லாமே சொல்லுங்க. உங்க மனசுல வர்றது எல்லாமே எங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஆனா நீங்க இப்ப சொன்னது நல்ல பிராடா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச், அது நல்லா இருந்தது. நானும் அந்த சின்ன சின்ன அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தது. உரைகளும் அதே மாரி தான் இருந்தது. இப்போ நீங்க சொன்னது நல்லா தெளிவா புரியுது ஜட்ஜா. ரொம்ப நன்றி. அது தமிழ்ல வந்து நீங்க பொருள் எடுக்கும்போது, இந்த பக்தி இலக்கியங்கள்ல பொருள் எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஐடியா நான் ஃபாலோ பண்றத சொல்றேன். இறைவனது திருப்பெயர்கள் ஏன் அவனுக்கு இத்தனை பெயர்கள் இருக்கு? 1000 பெயர் உடையவன். ஆனா யோசிச்சு பாருங்க, பிரபந்தத்துல அவனுக்கு சொல்லியிருக்கிற பெயர்களையெல்லாம் லிஸ்ட் போட்டா சகஸ்ரநாமத்தை விட கூடுதலா தான் இருக்கும். அத்தனை பேர் அவனுக்கு இருக்கு. ஞானப்பெருமான்னு ஒரு பேர் இருக்கு, இது வரைக்கும் வராத பேரு ஞானப்பெருமான். அப்போ சீரணன், இந்த பேர்லாம் எவ்வளவு புதுசு புதுசா அவனுக்கு போடுறாங்க. அப்ப இத்தனை பேரையும் அவனுக்கு போடும்போது பொருத்தமா இருக்கு. ஆனா ஏயா ஏற்கனவே அவனுக்கு 1000 பேர் இருக்கு, அது போதாதுன்னு எதுக்கு புது பேர் போடுற? அப்படி ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டோன்னு வைங்களேன். அப்ப நமக்கு ஒண்ணு தோணும், அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லாத இறைவனின் ஏதோ ஒரு தன்மையை சொல்வதற்காகத்தான் இவங்க வந்து ஒரு பெயரை அவருக்கு போடுறாங்க. அப்ப அப்படி ஒரு பெயரை கண்டுபிடித்து இந்த இடத்துல கொண்டாந்து ஏன் போடணும் இவங்க? அப்படி யோசிச்சு அந்த பாட்டை பார்த்தோம்னா, அந்த அந்த சொல் தான் அந்த பாட்டை திறக்கிற கீ, அந்த கீ வேர்டு, அந்த சாவியே அந்த அந்த சொல்லாதான் இருக்கும். இது நான் வாசிக்கும் போது நானா கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டது. ஆனா நானே கண்டுபிடிச்சதை நான் பெருமை வீத்திக்குவேன். இந்த கடைசி பாட்டுல சொன்ன மாதிரி, யான் ஒருவனே அறிகின்றேன் அல்லன் அப்படின்னு நினைச்சுக்கிற வேண்டியதுதான். என் ஒருத்தனுக்கு மட்டுமா, எல்லாருக்கும் அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, எல்லாருக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது, ஒரு புது விஷயம் இல்ல. ஆனா நாம ஓட்ட கத்துக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு பெருமை இருக்குல்ல, அப்படி பெருமையா நான் இதை சொல்லிக்கிறேன். அத மாதிரி ஒரு சொல்ல இறைவனுடைய இத்தனை பெயர் இருக்கும்போது இந்த பெயரை தூக்கி ஏன் எங்க போடுறான்? இந்த பெயருக்கு எதுக்கு இந்த இடத்துல மேட்ச் வரும்? இதை வச்சு இதுல என்ன விஷயம் இருக்கு? அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா 2-3 பாட்டுல சாதாரண பேரா தான் போட்டிருப்பாங்க, ரொம்ப ஒன்றும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா சில பாடல்கள், பெரும்பாலான பாடல்கள்ல அந்த இறைவனின் திருப்பெயரே அந்த பாட்டுல இருக்கிற சுவாரஸ்யத்துக்கு ஒரு சாவி மாதிரி இருக்கும். இனி நீங்க வாசிக்கும் போதும் அப்படி யோசிச்சு பாருங்க, அந்த பெயரை வச்சு அந்த பாட்டை திரும்ப ஒரு முறை ரிவர்ஸ்ல வந்து பாருங்க. எதுக்கு வெண்ணாகத்து உன்னைன்னு அவன் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறவனை சொன்னான்? மதுசூதனன்னு சொல்லியிருக்கலாம், காலால் சகடம் உதைத்தானேன்னு சொல்லியிருக்கலாம், வஞ்சமுலை அருந்தினானேன்னு, பேய்முலை அருந்தினானேன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாம் இருக்கும்போது எதுக்கு வெண்ணாகத்து உன்னைங்கிறத போட்டான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒரு பொருள் வந்துடும். அது வந்து அந்த பாட்டை டீகோட் பண்றதுக்கு நான் யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு முறை. ரொம்ப நன்றி ஜட்ஜா. வேற கேள்விகள் இருக்கா? சரி, இல்லைன்னா நம்ம அப்போ வியாழக்கிழமை சந்திக்கலாம். நண்பர்களுக்கு நன்றி.